Yes, good morning, Pasangla. Are you all able to see me, hear me? All good? Hi, Balaji. Hi, Tanuja. Darshini. Darshan, good morning. How is everybody? Hi, Maharaja. Okay, after a very long time, I think I'm meeting you all live on a one-shot video. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நீட் 2025 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற எல்லா பசங்களுக்குமே நம்ம ஆனிமல் கிங்டம்மை டாப் டு பாட்டம் வி ஆர் கோயிங் டு ஃபினிஷ் பசங்களா. ஓகே, ஸோ என்சிஆர்டியிலிருந்தே எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்ஸோ அது எல்லாத்தையுமே ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுத்து வி ஆர் ஆல் கோயிங் டு கவர் திஸ் சாப்டர். ஓகே, ஸோ எல்லா இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ், எல்லா இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன்ஸ் ஓவரால் எண்ட் டு எண்ட் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி ஆனிமல் கிங்டம் வந்து ஓப்பன் பண்ணவே வேணாங்கிற அளவுக்கு வந்து we are going to cover everything in detail. Okay, so definitely stay with me through the end of the class so that உங்களுக்கு வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும் and you'll be able to finish your preparation for this chapter. All right, where is the energy? Shruthi ma'am classலனா எனர்ஜி தாறு மாறா இருக்கணும் பசங்களா. So where is the energy? Hi Rakshita, Ashokan, Bharatraj, Tanesh. Yes, that's the fire. Stars are தெரிக்க விடுங்க பசங்களா chat boxல. That's the spirit, Maharaja. Venkateshan, Androtekinfo, Darshan, Tanuja. Wow. Yes, Shruthi ma'am classனா கண்டிப்பா இந்த ஒரு எனர்ஜி தான் நான் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து எல்லாருமே. Hi Sweta. Hello. Okay, super. Wonderful பசங்களா. ஸோ இந்த ஒரு எனர்ஜியில் லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் அனிமல் கிங்டம். பட் அதுக்கு முன்னாடி யூ ஆல் நோ தட் நம்மளோட ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் மார்ச் 26லேருந்து ஆரம்பிக்குது பசங்களா. அண்ட் இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் வந்து we are opening up the ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ். அண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் செஷன்ஸ், டவுட் கிளியரன்ஸ், ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ், மாடியூல் எக்ஸாம்ஸ், கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனோட வீடியோ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நம்மளோட இந்த ஒரு கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு ஆக்சஸ் கிடச்சிரும். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் நமக்கு ஜஸ்ட் 20,000 rupees யூ கேன் அவைல் த ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் பசங்களா. நான் இந்த ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிராஷ் வந்து இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, யூ வில் ஹாவ் ஆக்சஸ் டு தி ஆன்லைன் கிராஷ் ஆஸ் வெல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் சேர்ந்தே உங்களுக்கு வந்து இஸ் கோயிங் டு காஸ்ட் யூ ஓன்லி 20,000 rupees. ஓகே, ஸோ டெஃபினெட்லி கன்சிடர் என்ரோலிங் பிகாஸ் உங்களுக்கு ஆஃப்லைன் கிராஷில் நாட் ஜஸ்ட் ஆக்சஸ் டு தி ஆன்லைன் பட் ஆல்சோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டடி என்வாயரன்மெண்ட், லைவாக டீச்சரோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்காக வேண்டி காத்துட்ருக்கு. ஓகே, அண்ட் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தென் உங்களுக்காகவே பெரிய ஒரு ஸ்காலர்ஷிப் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸில் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா சென்டரை விசிட் பண்ணி என்ரோல்மெண்ட் வாங்கிக்கோங்க. சீட்ஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. இன்னும் 10 நாளில் கிளாஸ் ஆரம்பிக்க போகுதுங்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீட்ஸ் ஃபில்லப் ஆகிட்டுருக்கு. டெஃபினட்டாக போய் உங்களோட சீட்டை சீக்கிரமாக செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் ரைட். அண்ட் நம்மளோட நோட்ஸ் எல்லாமே இந்த செஷன் மட்டும் இல்லை, எல்லா செஷன்ஸோடைய பிடிஎஃப்ஸ், எல்லா செஷனோடைய நோட்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கிடைக்கும். ஸோ அதனால் வாட்ஸ்அப் இஸ் மோர் ஆக்சசபிள், யூ ஆல் நோ இட். ஸோ அதனால் டக்குன்னு இந்த கோடை ஸ்கேன் பண்ணுங்கள், நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே என்டர் ஆகிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே யூ வில் கெட் இட் ஃப்ரீ அங்கே. ஓகே, எல்லா யூடியூப் செஷனோட நோட்ஸுமே உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்கும். உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. சரியா? Okay. Rafa Banu, yes, I know board exams are going on, but அவ்வளோதானே உங்களுக்கு Monday is your last exam, right? ஸோ அதனால் அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபோக்கஸ் நீட் தானே. ஸோ ஆஸ் மச் as boards are important, நம்ம வந்து அந்தத்தோட சேர்த்து நம்ம எப்படி நீட் பேலன்ஸ் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ couple of days do take in between to revise your neat portions also, and as you're preparing definitely neat concepts நீங்கள் strengthen பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் then your preparation is already half done. Okay. All right, so Balaji, Darshan, Rafa Banu, Moondall, எல்லாருமே பயங்கர எனர்ஜியில் இருக்கீங்க. That is the spirit பசங்களா. Now let's start off with Animal Kingdom.
Yes, yes, Ritu. ஆரம்பிச்சாச்சு. Okay. Alright. So let's start off with animal kingdom பசங்களா. So first of all, animal kingdomல வந்து கண்டிப்பா ஒரு பெரிய diversity இருக்கு. Plant kingdom காட்டிலும் நமக்கு animal kingdomல வந்து we have a huge diversity of animals that are existent. Okay. And animals ன்னு சொல்லும்போது யாரெல்லாம் இந்த kingdomல வரா? We call them as metazoans. அதாவது multicellular அப்படின்னா many cells together. So unicellular organism கிடையாது. ஒரு group of cells வந்து is going to function together and they are eukaryotic. So eukaryotic னு சொல்லும்போது என்ன? Eukaryotic அப்படின்னா அவங்களுடைய செல்ல வந்து they have a significant nucleus, they have significant membrane bound ஆன organelles and ஒரு structure is present. Okay, so இந்த வந்து eukaryotic ஆன cell type வந்து இவங்க எல்லாருமே. And heterotrophic னா என்ன? நம்மளால photosynthesis பண்ணி we cannot make our own food, so we depend on other organisms for our food. Okay, food and energy. So இந்த ஒரு மெட்டாசோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மல்டிசெல்லுலர் யூகேரியாட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக் அனிமல்ஸை தான் நம்ம குறிப்பிடுறோம். ஓகே, நான் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6 கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் பசங்களா நம்ம எல்லா அனிமல்ஸையுமே அதோட குரூப்பில் வந்து நம்ம classify பண்ண போறோம். Okay, so we're going down into each of these categories and we will see how exactly எத்தனை டைப் இருக்கு, now exactly நம்ம animals இதை பேஸ் பண்ணி classify பண்ணலாம் அப்படிங்கிறது. சரியா? So when we look at levels of organization, either cells வந்து ஒரு குரூப்பா செல்லுலர் லெவல்லையே வந்து இந்த செல் இந்த வேலை பார்க்குது, அந்த செல் அந்த வேலை பார்க்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து சேர்ந்து they can function, which will be cellular level of organization. டிஷ்யூ லெவல்னு சொல்லும்போது என்ன? குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து தே ஃபார்ம் அ டிஷ்யூ. அந்த ஒரு பர்டிகுலர் டிஷ்யூ வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்காகவே ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டிஷ்யூ வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ வந்து நமக்கு நம்ம பாடியில் இருக்கும். ஓகே, நான் அதில் ஒரு சில குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் ஒன்றா ஃபங்க்ஷன் ஆகிற குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து வில் நவ் ஃபார்ம் அன் ஆர்கன். நான் இந்த ஆர்கன் வந்து நான் ஃபர்தர் ஆன் வாட் வில் ஹேப்பன், இந்த ஆர்கன் வந்து அது அதோட வேலையை செய்யும். இப்போ ஸ்டமக்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூ இஸ் ஃபார்மிங் அ ஸ்டமக் அண்ட் இந்த ஒரு ஸ்டமக் வந்து எக்ஸ்க்ளூசிவாக அதோட வேலையை இட் இஸ் ஃபங்க்ஷனிங். இந்த மாதிரி ஒரு சில ஆர்கன்ஸ் சேர்ந்து தே மேக் அன் ஆர்கன் சிஸ்டம். ஓகே, ஸோ தனித்தனியாக ஆர்கனாக இருக்கிறதுங்கிறதுலேருந்து ஆர்கன் சிஸ்டம் லெவலுக்கு வந்து ஃபியூ ஆர்கானிசம்ஸ் வில் ஹாவ் அ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி நிறைய ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்தது தான் வந்து ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ வென் யூ லுக் at cellular level, okay, so first of all, even before we start idu, I just want to say that let's revise the entire phylums of the animal kingdom. So ஒவ்வொரு animal kingdom அப்படின்னு சொல்லும்போது அந்த கிங்டம்க்கு கீழே நம்ம ஒவ்வொரு அனிமல்ஸையும் வந்து ஒவ்வொரு குரூப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அந்த குரூப்ஸை வந்து we call as the ஃபைலம்ஸ். ஓகே, ஸோ ஃபைலம் அப்படின்னு சொல்லும்பொழுது எத்தனை ஃபைலம் நம்மள்கிட்ட இருக்குது? பாரிஃபெரா, ஓகே, தென் சீலன்ட்ரேட்டா, தென் we have the ctenophores, ctenophora, okay, then we have platyhelminthes, then aschelminthes, okay, அப்புறம் annelids, Arthropoda, mollusca, okay, then echinodermata, then hemichordata. கரெக்ட் தானே? யாராவது விட்டேன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 and then we have the chordata. ஓகே, ஸோ இதை நான் ஏன் இப்போ எழுதினேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இதை நான் எழுதுறதுனால இஃப் யூ சி நம்ம ஒவ்வொரு பேசஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் படிக்கும் போதுமே பாரிஃபெரா தான் இருக்கிறதுலையே ப்ரிமிட்டிவ். ஓகே, ஸோ ஸ்டேஜ் 1 சரியா?
அதுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அனிமல் கிங்டமில் எந்த ஒரு ஃபீச்சருமே உங்களுக்கு மறக்காது. எந்த ஒரு ஃபைலமுக்குமே நீங்கள் உட்காந்து இவனுக்கு டிஷ்யூ லெவல், இவனுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது, இவனுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்டேஜஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தென் உங்களுக்கு ரொம்ப கிளியராக தி என்டையர் அவுட்லைன் வில் ஸ்டே இன் யுவர் ஹெட். ஓகே, ஸோ when you look at Porifera, இதுதான் ரொம்ப ப்ரிமிட்டிவான ஸ்டேஜ் 1 organisms. ஓகே, அங்கிருந்து இந்த நெக்ஸ்ட் ரெண்டு இருக்குல்ல Coelenterata and Ctenophora, இவங்க ஸ்டேஜ் 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ Poriferaவை விட கொஞ்சம் பெட்டர். ஓகே, தென் லுக் அட் Platyhelminthes as stage 3. இவன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். ஓகே, எல்லாரையும் விட. அதே மாதிரி Platyhelminthes அடுத்து Aschelminthes அவனை விட கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, ஸோ ஸ்டேஜ் 4. And then Annelida lerundu Arthropoda varaikum this whole group will be stage 5. Actually not this whole group, Hemichordata varaikum we will have stage 5 and Chordata is stage 6, which is the most complex on a stage. ஓகே, ஸோ இப்படி 6 ஸ்டேஜஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அனிமல் கிங்டமில் ஒவ்வொரு ஃபீச்சராக இருக்கலாம், ஒவ்வொரு இதுவாக இருக்கலாம். நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து எல்லாருமே அப்படின்னு சொல்லும்போது ஓகே 3லேருந்து ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் 3, 4, 5, 6 எல்லாருமே அந்த ஒரு குரூப்பில் வராங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சரியா பசங்களா? இஸ் இட் கிளியர்? So primitive is stage 1 Porifera, அதுக்கப்புறமா stage 2 Platyhelminthes, stage 3 Aschelminthes, stage 4 Annelida லேருந்து Hemichordate வரைக்கும் stage 5 and last Chordata will be your stage 6. Okay, clear? No everyone? Okay, so now we will start. இப்போ levels of organization தான் நம்மளோட first basis-ஆ நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா? So level of organizationல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து stage 1. Okay, so cellular level of organization. So எல்லா cells of the body loose aggregates are தான் it is present. So sponges. Okay, all your Porifera will come under the sponges. Okay, then coming to your tissue level. So cellular விட next level என்ன? Tissue. So stage 2. Okay, your Coelenterata, your Ctenophora, இவங்க எல்லாருமே வந்து will come under the tissue level of organization. Okay, so group of cells forming a tissue. Then you look at the organ level. So stage 3 யார் வரா? Platyhelminth வரான். So he is in stage 3. So stage 3 வரலுமே நமக்கு organ level தான் வந்திருக்கு. நான் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Aschelminthes எல்லாருமே வந்து will be your stage 4, 5, 6 எல்லாருமே வந்து will be your organ system level of organization. Clear பசங்களா? So this is about the level of organization of the cells in your body. Now when you look at symmetry, symmetry வந்து என்ன? எப்படி நம்மளோட body organs வந்து main axis of the bodyயை compare பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட symmetry. So asymmetric அப்படின்னு சொன்னால் கரெக்டாக, அதாவது ரேண்டமாக எல்லாருமா இருப்பா, அதுக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது அப்படின்னு அர்த்தம். when you say asymmetry. when you say symmetry அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நமக்கு வந்து ஆர்கன்ஸ் பிளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடி வந்து இட் இஸ் சம்வாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லும்போது we call them as a symmetric structure. ஓகே, ஸோ asymmetryங்கிறது தான் ரொம்ப ப்ரிமிட்டிவான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஸோ நம்ம எந்த பாகத்தில் வெட்டினாலுமே நமக்கு ஐடென்டிக்கல் ஹார்ப்ஸ் வந்து கிடைக்காது. இட் cannot be divided into identical halves. ஓகே, so either one is in our stage 1. Who is stage 1? Porifera. So all sponges are going to be asymmetric. And snails வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொலஸ்கால வந்தால் கூட அந்த ஸ்னெயில்ஸில் வந்து அந்த ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் பீச் ஓரமாக வாக்கிங்லாம் போயிருக்கீங்களா? எங்கேயாவது பீச் ஓரமாக போனீங்கன்னா if you find the shells, no, take a look. Sometimes அந்த ஷெல்ஸில் வந்து சிமெட்ரி இருக்காது. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இந்த சைடு ஜாஸ்தியாக இருக்கும், இந்த சைடு கம்மியாக இருக்கும், ஒரு மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷெல்ஸ் யூ கேன் சி. ஸோ அதனால ஸ்னெயில்ஸுமே ஓரளவுக்கு ஏசிமெட்ரியில் தான் வருவாங்க. பட் இருந்தாலுமே நம்ம ஃபைலம்ஸை பற்றி யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக Porifera stage 1 is going to be asymmetric. Now when you look at the symmetry of organisms, proper structure இருக்கிற symmetryல வந்து we can consider them as radial or bilateral. Okay, so ரெண்டு விதமான இது வந்து we can
we can consider. So radial அப்படின்னு சொல்லும் பொழுது what do we see? எந்த பிளேன்ல கட் பண்ணாலுமே நமக்கு ரெண்டு halves வரும். Okay, so any plane passing through the center of the body, okay, when we cut it we will always get two identical halves என்றது தான் radial. So if you see சப்பாத்தி மாவு அது வந்து ரவுண்டா பெசஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி கட் பண்ணாலும் we will get equal pieces, correct? So அந்த மாதிரியான ஒரு symmetry வந்து is little primitive. Okay, so அதனால வந்து என்ன ஆகும், your stage 2 animals, okay, so who are your stage 2? Coelenterata and Ctenophora வந்து will have this radial ஆன ஒரு symmetry. Now when you look at radial ஆன symmetry, though it is a primitive ஆன feature, ஒரு எக்ஸெப்ஷன் யாரு அப்படின்னா நம்மளோட எக்கைனோடர்மேட்டால இருக்கிற adult. Okay, so particularly adult எக்கைனோடர்மேட்டா வந்து is having a little previous ana backward ana ஒரு feature which is the radial ana symmetry. Okay, இத தவிர everybody else in the stage 2 அதாவது Coelenterata and Ctenophora is going to have radial symmetry. Now bilateral is a more complex advanced ana feature. So starting from Platyhelminthes till your Chordata, everybody is going to have bilateral symmetry. In fact Echinodermata கூட பிறக்கும் போது லார்வால ரேடியல் பைலாட்ரலா தான் இருந்துச்சு. பைலாட்ரலா இருந்த இந்த எக்கைனோடெர்மேட்டா வளர வளர பையன் குட்டிச்சவராயிட்டான்ற மாதிரி வளர வளர பிரிமிட்டிவான ரேடியலுக்கு போயிட்டான். Okay, so that is a different ஆன ஒரு feature தவிர்த்து bilateral is a more advanced feature and Phylum Platyhelminthes we can find this throughout the animal kingdom. Yes, Balaji, starfish larva will have the larva will have bilateral symmetry. Adult will have radial symmetry. Okay, good. Good. Okay, so radial symmetry வந்து is not found in the adults of all of these people. So even Ctenophores or Coelenterata adultல வந்து may not have radial symmetry. Sometimes Ctenophores வந்து asymmetric கூட இருக்கிறதுக்கான chances இருக்கு. சரியா பசங்களா? Oh, I'm sorry, wait. இது வந்து இஸ் எ கொஸ்டின். அதனால தான் ஐ வாஸ் வண்டரிங் எப்படா Coelenterata வந்து எக்கைனோடெர்மேட்டா தானடா அடல்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பசங்களா ஐ வாஸ் கோயிங் டு சே தட் பாரிஃபெரால, ஓகே நான் ஆப்ஷன்ஸை பார்த்தோன்னே ஐ காட் கன்ஃபியூஸ். பாரிஃபெரா இருக்கு இல்லையா, ஸோ பாரிஃபெராவோட அடல்ட்டில் சம்டைம்ஸ் சிமெட்ரி இருக்கும், அதை தான் சொல்ல வந்தேன். ஓகே, ஸோ இஃப் யூ சி ரேடியல் சிமெட்ரி, if you look at sponges, no, sponges la vandu what happens, porifera is actually asymmetric illaya, but what I wanted to say was adults of porifera la vandu sometimes there can be a certain symmetry that you find. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்பஞ்ச் வந்து இப்போ இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு மாதிரி asymmetricன்னு சொன்னால் கூட some people when they grow into an adult they develop a structure that will have radial symmetry. Okay, so that is an exceptional case that you can remember. Anyway, so coming to this question that we have, NEET 2023 la ketirikra question, radial symmetry is not found in the adults of which phylum அப்படின் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா definitely I already see some very good correct answers in the chat box. Good pasangla, option 3 hemichordata, because hemichordata is definitely an advanced ana feature அப்படிங்கிறதுனால advanced ana phylum ங்கிறதுனால hemichordata option 3 is the correct answer. Okay, Anand Jyoti, definitely you can take Xylem odia test series kanna anga ungalku class 11th 12th ellathoda syllabus test வந்து you can get it there, but adu thavara வந்து definitely your PYQs la also வந்து you can find a lot of 11th standard questions. Okay, fine. So let's move on to the next level of classification. நம்ம வந்து level of organization பார்த்தாச்சு, symmetry பார்த்தாச்சு. Now we will be looking at one second. Ma'am, Ctenophora biradial. Okay, so Ctenophora வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூஸ்வலாக இட் இஸ் ஓன்லி ரேடியல் சிமெட்ரிக்கண்ணா. ஓகே, ஸோ ரேடியல் சிமெட்ரிக்கும் பைரேடியல் சிமெட்ரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ரவுண்டாக இருந்தால் அது ரேடியல், கொஞ்சம் ஓவல் மாதிரியாக இருந்தால் அது பைரேடியல்.
பிகாஸ் நம்ம ரெண்டு இடத்துல கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவலான ஹாஃப்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். பட் இன் கேஸ் ஆஃப் டீனோஃபோரா, லைக் ஐ செட், இன் தி அடல்ட் சம்டைம்ஸ் இட் கேன் பிகம் biradial or something like that, but that is just an extended portion. You do not have to worry about that. Just remember, Coelenterata, Ctenophora always radial. Adult Echinodermata always radial. Clear? Okay. Fine. So coming to the germ layers. So the layer of cells எப்படி வந்து இதுவாகுதோ, ஸோ நம்ம வந்து செல் வந்து ஃபஸ்ட்டு ஜைகோட் ஃபார்ம் பண்ணிவிட்டு இட்ஸ் கோயிங் டு க்ரோ. நம்ம இந்த வளர்கிற செல் வந்து என்ன ஆகும், இட் வில் கோ அண்ட் இட் வில் implant into the uterus, correct? Or it will start growing into multiple stages. Now what happens is, இந்த ஒரு பிளாஸ்டூலா ஸ்டேஜை தாண்டும் பொழுது இந்த ஒரு ஜைகோட் வந்து இந்த ஒரு எம்ப்ரியோ வந்து இட் வில் டிஃப்ரென்ஷியேட் இன்டு லேயர்ஸ். ஓகே, அந்த லேயர்ஸை தான் நம்ம ஜெர்ம் லேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கேஸ்ட்ரூலா ஸ்டேஜில் வந்து இட் வில் டிஃப்ரென்ஷியேட் இன்டு லேயர்ஸ் அண்ட் அதில் இருந்து தான் எல்லா ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடியும் வில் ஸ்டார்ட் க்ரோயிங், எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும். ஸோ இந்த லேயர் வந்து வெறும் வெளியில் ஒரு லேயர் உள்ள ஒரு லேயர் எக்டோடர்ம் எண்டோடர்ம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா we call them as diploblastic. So if you see some very primitive ஆன chefs, okay, primitive ஆன bakeryல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு லேயர் ஆஃப் கேக்கு, இன்னொரு லேயர் ஆஃப் கேக்கு, நடுவில் க்ரீம், அவ்வளோதான். தட் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் பேசிக் டைப் ஆஃப் கேக் தட் யூ கேன் எவர் ஃபைண்ட், இல்லையா? ஸோ அந்த மாதிரி கீழே ஒரு ஸ்பஞ்சு, மேலே ஒரு ஸ்பஞ்சு, கீழே ஒரு லேயர், மேலே ஒரு லேயர், நடுவில் வந்து ஒரு சும்மா க்ரீம் மாதிரியான ஒரு ஜெல்லி கைண்ட் ஆஃப் லேயர் கால் த மீசோக்லியா இருக்கக்கூடிய ஒரு ப்ரிமிட்டிவ் கைண்ட் ஆஃப் கேக் தான் வந்து நம்மளோட டிப்ளோபிளாஸ்டிக்கான கேக். ஓகே, கிளியர்? ஸோ டிப்ளோபிளாஸ்டிக்ங்கிறது இஸ் கோயிங் டு பி யோர் ரொம்ப ப்ரிமிட்டிவான ஒரு ஃபீச்சர். ஸோ ஸ்டேஜ் 1 and 2 Porifera, Coelenterata, Ctenophora இவங்களுக்கு இந்த டிப்ளோபிளாஸ்டிக் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஓகே, பட் ஸ்டேஜ் 3 Platyhelminthes பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஹைஃபையான பேக்கரி இது. ஸோ என்ன பண்ணுவாங்க, வெறும் க்ரீமுக்கு பதிலாக அந்த இடத்துல சாக்லேட் சிப்ஸோ பைனாப்பிள் பீஸோ அந்த மாதிரி வந்து போட்டு நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு கேக்காக நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு ப்ராப்பராக 3 லேயர் பார்க்கலாம். ஸோ வி ஹாவ் எண்டோடர்ம், மீசோடர்ம் அண்ட் த எக்டோடர்ம். ஸோ இந்த மீசோடர்ம் வந்து செய்ய தெரியாத ப்ரிமிட்டிவ் என்ன பண்ணுவாங்க, வெறும் க்ரீமை தடவி விட்டுருவாங்க. இட் வில் பிகம் மை மீசோக்லியா. Okay, remember that. So triploblastic in solarche ectoderm, mesoderm and the endoderm. Okay, so they will form the different parts of the body. So starting from platyhelminth right to animals, okay, to mammals, ellarume vandu will be having this triploblastic ana arrangement. Okay pasangla, is that clear? So now when you look at the coelom ங்கிறது என்னது, இந்த ஒரு வால், பாடி வாலுக்கும் கட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேப்பை தான் வந்து we call as a coelom. ஓகே, ஸோ coelom எங்கே இருக்கும், இந்த மீசோடர்ம் லேயரில் தான் இருக்கும். ஓகேயா, நான் இந்த மீசோடர்ம் லேயர் அப்படின்னு சொல்லச்ச இந்த ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் அனிமல் கிங்டமை நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீசோடர்மே கிடையாது, கரெக்டாக? ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு சீலோமும் கிடையாது. ஓகே, பட் ஸ்டேஜ் 3 ஆன நம்ம பிளாட்டிஹெல்மின்த் வந்து இப்போ தான் 3 லேயர் கேக்கே செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே வந்து ஃபில்லிங்கை போடு டோனட்டை போடுனா என்ன அர்த்தம், கஷ்டம் இல்லை. ஸோ பிளாட்டிஹெல்மின்த் ஸ்டேஜ் 3 வரைக்குமே அவங்களுக்கு ஸ்பேஸ் கிடையாது பாடி வாலுக்கும் கட்டுக்கும் நடுவில். ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்பேஸ் இல்லாத காரணத்தினால பிளாட்டிஹெல்மின்த் வரலையுமே we will say that they are acoelomates. They do not have any cavity. ஓகே, நான் ஸ்டேஜ் 4 ஆன நம்ம ஆஸ்கெல்மின்த் வந்து எப்படி, ஆஸ்கெல்மின்த் வந்து இப்போ தான் வந்து 3 லேயர் கேக் செஞ்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்பேஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ண போய் சொதப்பின கேஸு. ஓகே, ஸோ ஆஸ்கெல்மின்த் வந்து நம்ம ஸ்டேஜ் 4 பையன் சொதப்பிட்டான். ஸோ இந்த மீசோடர்ம் வந்து ப்ராப்பராக வந்து கேவிட்டி ஃபார்ம் பண்ணாமல் அங்கங்கே பவுச் மாதிரி ஸ்கேட்டர்டான ஒரு ஸ்பேஸ் இருக்கும், which is called as the pseudocoelom. ஸோ ஆஸ்கெல்மின்த் மட்டும்தான் வந்து சூடோசிலோமேட்.
Understood. Now pseudocoelomateக்கு அடுத்தது என்ன? நம்ம Aschelminthes அடுத்து யார் வரா? Annelida இருந்து all the way to your chordata எல்லாருமே perfect super chefs. So நமக்கு ப்ராப்பரான ஒரு cavity வந்து can be seen in the mesoderm which is called as the coelom. Is it clear? Are you all able to understand pasangla? Everyone? Okay? Is it clear? Right. So what is coelom? It is the space in between. So acoelomate, pseudocoelomate and eucoelomate or the proper coelomates. So here if you see how is it growing? Porifera, Coelenterata, Ctenophora, Platyhelminthes, acoelomate. Pseudocoelomate வந்து வெறும் Aschelminthes மட்டும்தான். Starting from Annelida till chordata, everybody will have a proper coelom in their body. Okay? Now another question here, consider the following statements. Annelids are true coelomates, poriferans are pseudocoelomates, Aschelminthes are acoelomates, Platyhelminthes are pseudocoelomates. So எது வந்து இங்க correct answer பசங்களா? What will be the right answer here? இது வந்து இப்பதான் NEET 2024ல கேட்டிருக்கிற question. What will be the answer? Very good. Excellent. Excellent pasangla. Only option 1 is the correct answer. Yen pathingana poriferans are acoelomates. Illaya. Aschelminthes are pseudocoelomates. And Platyhelminthes are again acoelomates only. So adanala vandu option 1 mattumna correct ana answer. Very good. Abhi, Prem, Shambhavi, Darshan, Kaveri, very good. Okay, but Abhi got the first answer right, so adnala Abhi ko star. Very good. Good job. Alright, so now moving on to the next basis of classification is segmentation. So segmentation ingiradhu body vandu different segments ah odaikiradhu dhaan vandu segmentation. So sela body la vandu externally and internally renduthiliyume segmentation na nama paakalam. Okay, and oru sila animals la vandu inda segments vandu multiple times repeat aite irukuma. Appo inda repeat aara inda segments kulla organs um சேர்ந்து repeat aite irukum. ஒரு சில ஆர்கன்ஸ் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் இருக்கிற மாதிரி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுமே வந்து சேர்ந்து செக்மெண்ட்டாக ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து நம்ம மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Okay, so this phenomenon is known as metamerism. So இந்த metamerism அப்படிங்கிறது clear cut annelids, okay, earthworm பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோட பாடியில் அந்த மாதிரி annelidaல தான் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம வந்து மெட்டாமெரிசம் பார்க்க முடியும். பட் இருந்தாலும் கூட செக்மெண்டேஷன் அப்படின்னு சொன்னால் இந்த பாடியை பார்ட்டாக டிவைட் பண்ணுற ஒரு ஃபினாமினான் வந்து particularly you can find only in 3 phylums, which is Annelida, Arthropoda and Chordata. மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த Annelida, Arthropoda, Chordata இவங்க 3 பேர் மட்டும்தான் will show segmentation. வேற யாருக்குமே segmentation கிடையாது. ஓகே, தனுஜா உங்களுக்கு ஸ்டார் கொடுத்துடலாம், கவலைப்படாதீங்க. அடுத்த இதில் அடுத்த கொஸ்டினில் ஐ வில் கிவ் யூ அ ஸ்டார். ஓகே, ரைட். ஸோ டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பசங்களா? Annelida, Arthropoda and Chordata 3 ஃபைலம்க்கு மட்டும்தான் செக்மெண்டேஷன் இருக்குது. இதை தவிர மொலஸ்காவாக இருக்கலாம், எனிபடி ஆஸ்கெல்மெந்தாக இருக்கலாம், யாரை கேட்டாலும் யாருக்குமே செக்மெண்டேஷன் கிடையாது. Only Annelida, Arthropoda and Chordata have segmentation in their body. Okay? All right.
Very good. Okay, and the last basis we have to look at is the notochord. So notochord ingiradhu vandu is a solid unjointed mesoderm lende originate ஆற ஒரு rod like structure, and இந்த ஒரு rod like structure வந்து dorsal side, அதாவது பின்னாடி side of the body ல வந்து it is present. Okay, நான் இது இருக்கா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி தான் பசங்களா நம்மளோட division of the animal kingdom. So non chordates, அதாவது இந்த notochord இல்லாத non chordates வந்து right from porifera till hemichordata எல்லாருமே வந்து notochord இல்லாதவங்க தான். Okay, then chordataல மட்டும் தான் இந்த notochordங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ அதனால தான் chordates அப்படின்னாவே notochord இருக்கிற organisms, அதனால தான் அவங்கள தனியாக வச்சுருக்கோம் நம்ம. ஓகே, இஸ் தட் கிளியர்? Is that clear to all of you? So that is about the classification of all the animals pasangla. So starting from Animalia oda cellular tissue type la irundhu, adhaadu levels of organization la irundhu, cellular level is only porifera. Tissue, organ system னு பாக்கும்போது ஒவ்வொரு கேட்டகரியுமே வந்து we can branch that way. Symmetryல, body cavityல இதை வச்சு எல்லாமே we can divide. So நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த entire line of இது இருக்கு இல்லையா phylums, அதை வந்து ஸ்டேஜாக பிரிச்சுக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 நீங்கள் லேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆல் த ஃபீச்சர்ஸ் வந்து யூ கேன் ரிமெம்பர் லைக் தட். ஸோ நீங்கள் இதை படிக்கும்போதே அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் ஞாபகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் when you start doing the phylums and அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டு பிக்கப். ஓகே, clear everyone? Fantastic pasangla. Okay, so this is all the phylums that we are going to do today, which is Porifera, Coelenterata, Ctenophora, Platyhelminthes, Aschelminthes, Annelida, Arthropoda, Mollusca, Hemichordata, Echinodermata, Hemichordata and your chordata. மொத்தம் 11 ஃபைலா இருக்கு. இதை ஒன்னொன்னா நம்ம பண்ண போறோம். Okay, so starting with Porifera, this is our stage 1 organism இல்லையா? So ரொம்ப primitive-ஆன ஆர்கானிசம் இது, commonly called as sponges. ஓகே, ஸ்பஞ்ச் ஏன் அப்படின்னா அவங்க பாடியில் வந்து நிறைய ஓட்டையாக இருக்கும் ஸ்பஞ்ச் மாதிரி. ஓகே, ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஸ்பஞ்சஸ்ன்னு காமனாக we can call them. So generally marine, ஓகே, and mostly asymmetric-ஆன animals தான். ஏன் mostly? Because வளர வளர some people can develop some symmetry but that is not uniform. Okay, so mostly asymmetric-ஆன animals தான், usually marine, but ஒரு சில fresh water variations-உம் இருக்கு. Okay, so primitive-ஆன multicellular organisms having cellular level of organization. Okay, now இவங்கள்ட்ட ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா is the water canal system. Okay, water transport system or water canal system அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து அவங்க பாடியில் குட்டி குட்டி போர்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த போர்ஸ் வந்து are nothing but called as ostia. ஸோ இந்த குட்டி குட்டி ஓட்டை வந்து is called as your ostia. இந்த ostia வழியா தண்ணி will come into one space called as the spongocoel. Okay, and spongocoel இருந்து எல்லாமே மேலே இருக்கக்கூடிய osculum வழியாக is going to exit. So தண்ணி இப்படி உள்ள வந்துட்டு வெளியே போகிற இந்த ஒரு சிஸ்டம் தான் we call as the water canal system. And இது வந்து particularly food gathering, for respiratory exchange, waste removal எல்லாத்துக்குமே வந்து தண்ணி உள்ளே வரும், சாப்பாடு கொண்டு வரும், வேஸ்ட்டை தூக்கிட்டு வெளியே போயிடும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. நான் இந்த ஒரு வாட்டர் உள்ளே வந்துட்டு போகணும்னா அந்த கரண்ட்டை யாராவது ஒருத்தர் ஃபெசிலிட்டேட் பண்ணணும் இல்லையா? ஸோ we have certain cells called the choanocytes or the collar cells, and இந்த collar cells என்ன பண்ணுவோம்னா இந்த ஃப்ளாஜெல்லாவை யூஸ் பண்ணி it will be regulating the water current. ஸோ வாட்டர் உள்ளே வந்துட்டு வெளியே போகிறது வந்து ரொம்ப க்ளீனாக ஸ்மூத்தாக வந்து the process is regulated. Clear everyone? Now digestion when you see in these animals are intracellular because organs எதுவும் கிடையாது இல்லையா? cells குள்ளேயே தான் digestion has to take place. So digestion is intracellular. ஓகே, நான் பாடியில் வந்து ஒரு சில ஸ்கெலிட்டன் மாதிரியான சப்ஸ்டன்சஸ் இருக்குது பிகாஸ் பாடிக்கு ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா? ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கால்ட் தி ஸ்பிக்யூல்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் த ஸ்பாஞ்சன் ஃபைபர்ஸ். ஸோ ஸ்பிக்யூல்ஸ் வந்து கேன் பி மேட் ஆஃப் சிலிக்கா, கேன் பி மேட் ஆஃப் கால்சியம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இஸ் கோயிங் டு சப்போர்ட் த பாடி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் ஸ்கெலிட்டனை வி கால் ஆஸ் ஸ்பிக்யூல்ஸ். ஓகே,
Clear everyone? Right, so when you look at the reproductive system of sponges, they are hermaphrodites. Okay, so kittathata or stage 2 stage 3 varliyume vandu you can see a lot of hermaphrodite beings. Okay, so adavadhu males and females tani organisms ah illama they are present together as a same individual. Okay, so both sperms and eggs are produced by the same individual, and இந்த மாதிரியான primitive organisms la asexual as well as sexual reproduction நம்ம பார்க்கலாம். பட் போக போக அட்வான்ஸ் ஆக asexual reproduction குறைஞ்சிரும், only sexual reproduction will be present. Okay, so asexually fragmentation மூலமா okay they can break or they can bud and they can form the zygote, or sometimes வந்து sexual reproductionல வந்து நார்மலா gamete form பண்ணி zygote form பண்ணி the organism can reproduce. Okay, fertilization is internal. Yeah, internal because தண்ணி is coming and then inside the spongiocele தான் there has to be fertilization that takes place. Okay, so fertilization is internal, development is indirect. Again அது வந்து is a primitive feature having a larva in your growth. Okay, so அது வந்து is present as an indirect development in the sponges also. Okay, so example of your porifera அப்படினு பாக்கும்போது I am also going to give you some tricks பசங்களா. ESS அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Euspongia, which is the bath sponge, then Sycon or the Sypha, and Spongilla or the freshwater sponge. Okay, the மூணுமே are examples of your porifera. Okay, is that clear? Now coming to phylum Coelenterata. Now in the Coelenterata அப்படின்னு ஏன் அதுக்கு பேர் வந்தது அப்படின்னு சொன்னா Coelenteron அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேவிட்டி இருக்கு பாடிக்குள்ள. ஓகே, ஸோ அதனால அவங்களுக்கு Coelenterata அப்படின்னு பேரு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு ஃபைலம்ல வந்து நிடேரியா அப்படின்னும் இந்த ஃபைலம்க்கு பேர். ஏன் அப்படின்னா நீடோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஸ்பெஷல் செல் வந்து இஸ் present in this particular phylum. அதனால we also call them as nidaria. Okay, so Coelenterata or nidaria means the same phylum. So mostly aquatic tha, mostly marine ana organisms, ana free swimming and sedentary forms or sessile forms are seen. Now when you look at the symmetry, ivanga stage 2, so radial ana symmetry, tissue level of organization you can find in these phylums. Okay, and also na sonna madri in the nidaria is because of nidoblast cells. Okay, so in the nidoblasts vande they contain nidoblast kulla nematocysst ங்கற ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கேப்சியூல் இருக்கு. ஸோ இந்த ஒரு நீடோபிளாஸ்ட் செல் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால தான் we call them as a nidarian. ஓகே, ஸோ எதுக்கு இந்த நீடோபிளாஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க? இந்த ஸ்டிங்கிங் கேப்சியூல் வந்து இந்த நெமட்டோசிஸ்ட் வந்து will give out ஒரு ஸ்டிங் மாதிரி, ஸோ குத்துறதுக்கு. ஸோ இந்த குத்துறது வந்து ஆப்வியஸ்லி ஃபார் கேப்சரிங் ப்ரே, ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் ஆங்கரேஜ். ஏதாவது ஒரு மீன் மேலே ஒட்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி கை கால் தான் இல்லையே, ஸோ இந்த நீடோபிளாஸ்ட்டை வச்சு ஒட்டிக்கலாம். Okay, so for anchorage, defense and capturing prey, in the phylum will use the nidoblast. Okay, pasangla. Now they exhibit tissue level, and when you look at how the layers of cells are formed, you can see a diploblastic organization. Okay, and avangalukku oru central gastrovascular cavity irukku which is called as the coelenteron, and in the coelenteron kana oru opening is called as the hypostome. Okay, and in the coelenteron irukradnala dhaan we call them as a coelenterate. சரியா? Now digestion can happen both extracellularly and intracellularly, and some nidarians skeleton made up of calcium carbonate வச்சிருப்பாங்க. ஸோ அதனால even after that particular nidarian died, after death also அந்த skeleton அப்படியே இருக்கும், which we call as the corals. Okay, so corals பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் you can see in Andaman and Nicobar or Australian Great Barrier Reef, of course, is the greatest stretch of corals that you can see. So in the corals a very colorful skeleton. Okay, very beautiful to see. Chariya? Understood everything about nidarians? Now when you look at nidarians pasangla, இந்த ஒரு Coelenterataல அவங்களுக்கு ரெண்டு பாடி ஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பாடி ஃபார்ம்னா என்ன? ஒரு டைப் ஆஃப் பாடி
asexually reproduce பண்ணும் and it will be sitting in one place. It is a sessile ஆன ஒரு organism. So இந்த மாதிரியான body form நம்ம polyp அப்படின்னு சொல்லுவோம். Okay, இந்த ஒரு polyp வந்து is going to stay in one place. It is sessile and reproduces asexually. Now அப்படியே opposite, free swimming ஆன sexually reproducing form தான் medusa. Okay, so in the polyp and medusa are the two mukyamana body forms in Coelenterata. But in the rendu forms me oru sila organisms la. Okay, so ipo polyp appdi eduthukitingana hydra, adamsia ellame adhe madri polyp ave da irukum life full ah. Adhe madri if you look at jellyfish or aurelia adu vandu medusa va da irukum life full ah. But ஒரு சில organisms இந்த generation polyp, அடுத்த generation asexual ஒரு medusa form பண்ணிட்டு அந்த medusa அதுக்கடுத்த generationல ஒரு polyp form பண்ணுங்கிற மாதிரி alternation generation வச்சிருக்கும், which is known as metagenesis. Okay, so இந்த metagenesis is seen in organisms like Obelia. Understood பசங்களா? Is it clear? So polyp and medusa every generation நம்ம alternate பண்ணிட்டே இருக்கிறது தான் we call as the metagenesis, which is a significant star feature of your cnidarians. Clear? So examples of நம்ம இந்த ஒரு particular cnidaria வந்து பார்த்தீங்கன்னா Physalia, Portuguese man of war அப்படின்னு சொல்லுவோம், Adamsia or sea anemone, Pennetula, so Pennetula is sea pen, Gorgonia is a sea fan, okay, and Meandriana is a brain coral. So இந்த மாதிரி எக்கச்சக்கமான examples are there for your cnidaria. Okay, clear? Yes Akshaya, why not? Definitely. Okay, clear pasangla? Right, now moving on to the next phylum, which is Phylum Ctenophora. So Coelenterata அப்புறமா we come to Ctenophora. So இந்த ஒரு Ctenophora வந்து commonly it is called as sea walnut or comb jelly அப்படின்னு சொல்லலாம். Okay, so comb jelly ஏன் அதுக்கு பேரு அப்படின்னா அதோட பாடியில் வந்து 8 ciliated plates இருக்கு. Okay, ciliated comb plates இருக்கு. மெயினாக லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் அது. Yes Dilip Ramakrishnan, I will tell you, but let's just finish this part before that. Okay, so comb jellies ஏன் அதுக்கு பேருன்னா ஒரு 8 significant-ஆன ciliated plates அதோட பாடியில் இருக்குது, which is used for locomotion. Okay, so இந்த comb plates are used for locomotion. Commonly asked question NEET-ல இந்த comb plates-க்கான function என்ன அப்படின்ட்டு. Okay, so comb plates are used in locomotion. So இந்த ஒரு Ctenophora வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் stage 2ல தான் இருக்குங்கிறதுனால they are diploblastic, they have radial symmetry and tissue level of organization. Okay, now when you look at the digestion of this particular Ctenophora, both extracellular and intracellular digestion will take place in Ctenophora. Now ஒரு star feature of இந்த ஒரு phylum என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is bioluminescence. Okay, so it will emit light. Okay, well marked ஆன ஒரு light giving capacity இந்த ஒரு Ctenophora-க்கு இருக்கு. Sometimes இந்த Instagram-லாம் if you see, they'll say beach-ல வந்து stars கடல்ல தெரிஞ்சது. Okay, அந்த beach-ஓட அலை அழிக்கும் பொழுது அப்படியே நமக்கு மின்மினி பூச்சி மாதிரி குட்டி குட்டியாக வந்து தண்ணியிலேயே நம்ம பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் நத்திங் பட் Ctenophores. Okay, so beach-ன்னு சொல்லும் போது it is nothing but marine water, no. So exclusively marine organisms are found in this particular phylum. Okay, so இந்த ஒரு phylum-ல வந்து bioluminescence is a star feature that we can see. Yes? Okay, good. Now if you see sexes are also not separate. Hermaphrodites தான் இந்த ஒரு phylum-லுமே because still they are வந்து primitive தான். But இந்த ஒரு phylum-ல again exclusively sexual reproduction மட்டும்தான் நடக்கும். Asexual reproduction இந்த ஒரு phylum-க்கு கிடையாது. Okay, fertilization is external and development is indirect. Example வந்து ரெண்டே தான் பசங்களை ஞாபகம் வச்சுக்கணும், Ctenoplana and Pleurobrachia. இது ரெண்டும் வந்து are important examples for Ctenophora. Clear?
All right, so the nala of the phylum you have to see is Platyhelminthes. So platina flat, okay, so flat அப்படினா வெச்சுக்கோங்க. Flat worms are nothing but your Platyhelminthes, okay. So dorsoventrally chappayana flattened body they all have, and இது வந்து usually they are endoparasites in the animals. What is endoparasite? Endoparasite na animalக்கு உள்ள போய் they will sit, and இந்த animal சாப்பிடுற எல்லா விதமான சாப்பாடுல இருந்தும் இந்த ஒரு parasite வந்து நியூட்ரிஷனை உறிஞ்சிக்கும். That is an endoparasite, okay. Now இந்த மாதிரி Platyhelminthes ன்னு சொல்லும்போது they are bilaterally symmetric, okay, because now we have come to stage 3, okay. Stage 3 ன்னு சொல்லும்போது symmetry has become bilateral, diploblastic has become triploblastic, but primitive ஆன chef. So அதனால இன்னும் வந்து நமக்கு 3 லேயர் தான் இருக்கே தவிர உள்ள ஸ்பேசஸ்லாம் எதுவும் கிடையாது. So they are acidomate, okay. And stage 3 ன்னு சொல்லும்போது cell, tissue, and now it has come to the organ level of organization. Clear பசங்களா? Now இவங்க வந்து ஒரு எண்டோபாரசைட்டா இருக்கிறதுனால ஒரு சில எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன்ஸ் அவங்களோட பாடியில் இந்த மாதிரி பாரசைட்டா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இட் வில் ஹெல்ப், ஓகே. ஸோ யார் இந்த மாதிரியான என்ன இந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி there is a presence of hooks and suckers, okay. So இந்த ஒரு hooks and suckers இருக்கக்கூடிய ஒரு feature வந்து is present in these parasitic forms. எதுக்கு மேம் hooks and suckers? Because hooks and suckers will stick on to the animal and derive the nutrition from their body. Clear? So organ level having hooks and suckers, and எனக்கு தனியாக வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட்றதுக்குலாம் டைம் கிடையாது. ஸோ இந்த அனிமல் என்னென்ன நியூட்ரிஷன் எனக்கு கொடுக்குறதோ எல்லாத்தையுமே உறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு through their body surface they will absorb the nutrients. Okay பசங்களா? Is it clear? Yes? So when you look at Platyhelminthes pasangla, special kinds of excretory cells called flame cells are present. Osmoregulation-க்கும் excretion-க்கும் help பண்றதுக்கு. So one thing is presence of hooks and suckers, அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, to get that kind of nutrition from the host, அதுக்கான ஒரு adaptation they have hooks and suckers, அது ஒரு star feature. And presence of flame cells is a star feature for the Platyhelminthes, okay. Same thing இவங்களும் ஸ்டேஜ் 3 தானே வந்திருக்கோம். ஸோ அதனால வந்து பெருசாக செக்ஷுவல் டிஃப்ரென்சியேஷன்லாம் கிடையாது. இங்கேயும் வந்து செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட், தே ஆர் ஹெர்மோஃப்ரோடைட்டான ஆர்கானிசம்ஸ் தான், ஓகே. ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். நான் டெவலப்மெண்ட்டில் எக்கச்சக்கமான ரால்வல் ஸ்டேஜோட இன்டைரக்டாக டெவலப் ஆவாங்க இவங்க. அண்ட் ஒரு சில Platyhelminthes லைக் பிளனேரியா மாதிரியான, லிவர் ஃப்ளூக் மாதிரியான ஒரு சில Platyhelminthesக்கு வந்து ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்கும், ஓகே. Clear everybody? Right, so example for your flatworms வந்து we can say Fasciola, Taenia and Planaria, okay. Yes Kavya, okay va? Is it clear? All right. Yes, I'll just answer your questions pasangla. Let's finish Platyhelminthes and then we will start. So Platyhelminthes example I've told you, Taenia, Planaria and Fasciola. Any doubts so far until this portion? Any doubts so far pasangla? ஓகே. ஸோ நான் பிஃபோர் ஐ கண்டினியூ, திலீப் வந்து ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தாரு, மேம் எப்போ மேம் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. March 26th கிராஷ் கோர்சஸ் ஆரம்பிக்குது பசங்களா. ஸோ இன்னும் 10 நாள் கூட இல்லை, ஐ திங்க் 1 week இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன் போர்டு எக்ஸாம் அட்டெம்ப்ட் பண்ணுற பசங்களுக்கும் வந்து இட் இஸ் டைம் ஃபார் யூ ஆல் டு ஃபினிஷ் போர்டு எக்ஸாம் அண்ட் ஸ்டார்ட் வித் த ப்ரிப்பரேஷன், ஓகே. ஸோ அதனால் நம்ம கிராஷ் கோர்ஸ் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் March 26th. இட்ஸ் ஓன்லி ஆன்லைன் கிராஷ் கோர்ஸுங்கிறது ஓன்லி 6,000 rupees பசங்களா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெட்டீரியல் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆப்பில் போயிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி யூ நோ த பெனிஃபிட்ஸ் தட் வி ஹேவ் இன் ஆர் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ். அண்ட் நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் ஆல்சோ ஸ்டார்டிங் March 26th. அண்ட் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸில் இருக்க போகுது. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ்க்கான ஆக்சஸ் வில் பி ஃப்ரீ, ஓகே. ஸோ நீங்கள் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் ஃப்ரீ.
Okay, Vasangla. Okay, so let me answer some questions before I continue on. No problem, Dilip. I understand your concern. Okay, don't worry. So before I go to Ask Helminth, let me answer a few questions here. Ma'am, 1 month syllabus cover பண்ணி டெஸ்ட் எழுதுனா நீட் கிளியர் பண்ணிடலாமா? கண்டிப்பா காவ்யா, அதுக்காக தான் கிராஷ் கோர்ஸ் ரன் பண்றோம். So that quick, easier, within 40 days you can finish your preparation and become completely confident for your exam. Okay. Okay, Ragul is asking, ma'am, with only 1 month left, would it be more effective to spend more time on MCQ or strengthening conceptual understanding? Which strategy do you recommend? Now, if you ask me, Ragul, depends on your level of preparation is what I would say. இப்போ வந்து உங்களுக்கு கான்செப்ட்ஸ் வந்து ஒரு 50% தான் தோரவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ MCQ பண்ணாலுமே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தி. Okay, because your concepts are only 50% strong. So I would say it's a 50-50 game. Okay, you have to conceptually also you have to build simultaneous PYQ பண்ணனும். Okay, so if you're a repeater also, I would definitely say go for 50-50 approach, because only MCQA பண்ணிட்டு இருக்கும்போது even if you're a repeater உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப நெகட்டிவ் மார்க்கிங்கில் வந்து மார்க்ஸ் லூஸ் பண்ணுறதுலேயே தான் உங்களோட டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் சைமல்டேனியஸாக கான்செப்ஷுவல் பில்டிங்லையும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக யூ வில் பி ஏபிள் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கோர் ரேஞ்ச். ஓகே, ஆல் ரைட். I hope it's clear, Rahul. Kavya, all good? All questions answered? So let's go to the next phylum, which is your Phylum Aschelminthes. Okay, so Phylum Aschelminthes வந்து is now stage 4. Okay, so எல்லாரையும் விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் இதில் இருக்கும். ஸோ இந்த ஒரு Aschelminthes வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட் பண்ணால் அழகாக ரவுண்டாக இருக்குங்கிறதுனால தான் இந்த ஒரு வேர்முக்கு பேர் ரவுண்ட் வேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க ஃப்ரீ லிவிங்காகவும் இருக்கலாம், பேராசிட்டிக்காகவும் இருக்கலாம், பிளான்ட்டில் இருக்கலாம், அனிமலில் இருக்கலாம், பேரசைட்ஸாக, அப்படி இல்லைன்னா வந்து அக்வேட்டிக்காகவும் இருக்கலாம், டெரிஸ்ட்ரியலாகவும் இருக்கலாம். ஓகே, நவ் தீஸ் பீப்புள் ஆர் ஸ்லைட்லி பெட்டர் தென் பிளாட்டிஹெல்மின்தஸ் ஆல்சோ. ஸோ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன? நவ் இட் இஸ் ஆர்கன் சிஸ்டம். இங்கேருந்து எல்லாருமே வில் பி ஆர்கன் சிஸ்டம். சிமெட்ரி என்ன? பைலாட்ரல் சிமெட்ரி. ஓகே, இட் இஸ் அன் அட்வான்ஸ் ஃபீச்சர். ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கான நேச்சர். ஓகே, பட் உள்ள வந்து ஸ்பேஸ் போடுற பேர் வழின்னு சொதப்பிட்டாங்க. ஸோ சூடோசிலோமேட்ஸாக தே ஆர் ப்ரெசன்ட். ஓகே, நான் ப்ராப்பராக இவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுங்கிறதுனால ஒரு ப்ராப்பரான ஒரு எலிமெண்ட்ரி கெனால், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எலிமெண்ட்ரி கெனால் கேன் பி சீன் வித் அ வெல் டெவலப்டான ஒரு ஃபேரிங்ஸ். ஓகே, now when you look at அவங்களுடைய ஸ்டார் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ரீஷனுக்கு தே ஹேவ் எக்ஸ்க்ரீட்டரி டியூப். அது வந்து ஒரு எக்ஸ்க்ரீட்டரி போர் வழியாக இட் இஸ் கோயிங் டு எலிமினேட் த வேஸ்ட். செக்ஸஸ் ஆர் செப்பரேட். இது வரைக்கும் ஹெர்மாஃப்ரோடைட் ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம பார்த்தோம், பட் இங்கே வந்து மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் செப்பரேட்டான ஆர்கானிசம்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தே ஆர் டிஸ்டிங்க்ட். ஓகே, ஸோ செக்ஷுவல் டைமார்ஃபிசம் இஸ் ஆல்சோ ப்ரெசென்ட். மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸை பார்த்த மாத்திரத்தில் we can say that இதுதான் மேல் இதுதான் ஃபீமேல்னு சொல்லலாம். ஸோ எப்படி females are longer than the males, அதை வச்சு நம்ம சொல்லலாம் that they are இதுதான் male female we can distinguish. Fertilization is going to be internal, development is direct and indirect. ரெண்டு விதமான development we can find in the Aschelminthes. Is that clear? So Aschelminthes கான 3 examples you have to remember பசங்களா. Ascaris, Wuchereria and Ankylostoma. அதோடைய common names, Ascaris is roundworm, Wuchereria is filarial worm and the Ankylostoma is a hookworm. Is that clear? Is that clear? So that's about your Aschelminthes. Now coming to Annelida. So stage 1, 2, 3, 4 முடிச்சாச்சு. Now Annelida is going to be stage 5. So எல்லாமே is going to be an advanced feature from Annelida till the last. So here if you see பசங்களா, very interestingly there is a clear cut ஒரு division of features that you can remember. First is all your general features. நம்ம basis of classification பார்த்தப்போ level of organization, எவ்வளோ germ layers, எவ்வளோ serome இருக்கா இல்லையா, segmentation இருக்கா இல்லையா, என்னோட notochord இருக்கா இல்லையா, how is the systems that are present, அந்த மாதிரியான basic feature எல்லாமே ஒரு set.
அண்ட் அந்தந்த ஃபைலம்கான ஒரு ஸ்டார் ஃபீச்சர் ஒரு பக்கம் ஃபாலோட் பை எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஃபைலையுமே இப்படி பிரேக் டவுன் பண்ணி படிச்சிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் ஈஸி ஃபார் யூ. Okay, is that clear? Right. So now when I look at Annelida வந்து aquatic or terrestrial இருக்கலாம். Organ system level, now everybody is organ system, bilateral symmetry, triploblastic, coelomate. No questions asked. Now segmentation, மூணு phylumலன்னு சொன்னேன், Annelida, Arthropoda, Chordata. So Annelidaல segmentation இருக்கு. So have distinct segments called metameres, and அந்த metameres வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படி அழகா ரிங்கா இருக்கிறதுனால தான் annulus அப்படின்னா ரிங் லாட்டின்ல. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஃபைலம்க்கு Annelida அப்படிங்கிற பேரே வந்துச்சு. ஓகே, is that clear? And இவங்களுக்கு circular muscles and longitudinal muscles இருக்கு that help them in locomotion. So if you see earthworm இப்படி போகும்ல, ஸோ அந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு இந்த longitudinal and circular muscles வந்து is very very helpful. Okay, now if you see ஒரு சில aquatic annelids, this is a star feature pasangla, they have parapodia, lateral appendages are present for swimming. Okay, this is found in aquatic annelids, for example nereis. Okay, now circulatory system பொறுத்தளவுல entire non-chordata. Okay, so entire non-chordata is having an open type of circulation, with the only exception being Annelida. Okay, so Annelida mattunda is having a closed circulatory system. So entire animal kingdom la chordata and in the Annelida rendu phylum mattunda will have closed circulatory system. Everybody else has a open type of circulatory system. Now nephridia is the special kind of excretory organ, helps in osmoregulation and excretion. Okay, nervous system வந்து is now slightly well developed. So ஒரு paired ganglia இருக்கு, lateral nervesல collect பண்ணி ஒரு double ventral nerve cord, ventralனா முன்பக்கம், okay, dorsalனா பின்பக்கம். So lateral nerves வந்து is forming a double nerve cord in the annelids. Okay, இவங்களும் sexes are now separate. இனிமே எல்லாருக்குமே sexes will be separate. There is no more hermaphrodite organisms. Okay, and then when you look at இது செக்ஸை செப்பரேட்னு சொன்னால் கூட there are some exceptions here. So இன்னும் fully இதுவாக மாறல. earthworms and leeches வந்து are still hermaphrodite. Okay, but nereis அந்த மாதிரியான annelids are now dioecious. Okay, so earthworms and leeches will be monoecious, whereas nereis is dioecious. Again, development is also direct and indirect. Rendu vidhamana development also you can see in the annelids. Okay, but reproduction is only sexual. Ipo inime asexual reproduction ingiradhu kadiyadhu. So your examples are going to be nereis, earthworm, and your leech, which is nothing but hirudinaria. Clear pasangla? Yes. Now stepping into the next phylum, this is the hugest phylum, the biggest phylum, which is your Arthropoda. So Arthropoda வந்து insects இருக்கக்கூடிய இந்த ஒரு phylum தான் இருக்கிறதுலயே animal kingdomல the biggest phylum. Okay, so இவங்களும் organ system level, bilateral symmetry, triploblastic, segmentation is present, coelomate organisms. Now இவங்களோட star features என்னன்னு பார்த்தீங்கன்னா, first thing is body is covered by a chitinous exoskeleton. இது பொதுவாக வேற எந்த ஒரு ஃபைலம்லையுமே இருக்காது. ஓகே, தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா body is divided into head, thorax and abdomen, and அவங்களுக்கு jointed appendages இருக்கும். ஸோ ஜாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய appendage இருக்கிற இன்செக்ட்ஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைலமில் தான் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் வை தே ஆர் கால்ட் ஆஸ் ஆர்த்ரோபோடா, ஜாயிண்ட் appendage. அதுதான் அதோடைய பிரேக் டவுன். ஓகே, நான் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கில்ஸ், புக் லங்ஸ், ட்ரேக்கியல் system எல்லாமே இருக்கக்கூடிய organisms இந்த ஃபைலம்ல இருக்காங்க, because it is huge. So diversity of the organs is also huge, because some people will be aquatic, so gills use பண்ணுவாங்க, some people will be terrestrial, so they use tracheal. So அந்த மாதிரி different kinds of respiratory organs are there. Circulatory system is open type. Okay, sensory organs are very well developed. There is antenna, compound and simple eyes, statocystin சொல்லுவோம், balancing கான organs. So அந்த மாதிரி organs are also particularly present in இந்த ஒரு particular phylum.
Okay, now excretion in the phylum la ஒரு star feature என்ன, we have malphigian tubules. Now mostly all organisms are dioecious. Okay, fertilization is usually internal and mostly எல்லாருமே egg laying forms தான் இருப்பாங்க. So they are oviparous in nature. But development வந்து டைரெக்டாகவும் இருக்கலாம், இன்டைரெக்டாகவும் இருக்கலாம் அவங்களோட development. Now when you look at the examples of arthropoda, நம்ம அதை economical யூஸ் பண்ணுற insects, vectors, pest and fossil னு நம்ம டிவைட் பண்ணலாம் பசங்களா. So when you look at economically important, for example தேன் வேணும் நமக்கு, economically important, so தேனுக்கு தேனி வேணும், apis. Okay, silk sarees, silk dresses எல்லாமே வந்து is very very famous. So இந்த silk யார்கிட்டேருந்து வருது, silk worm or bombyx. Okay, lac insect வந்து ஒரு விதமான adhesive produce பண்ணும், so lassifer. இது மூணுமே are economically important insects. Now இதே vectors பார்த்தீங்கன்னா கொசு, மூணு விதமான கொசு is there, culex, aedes and anopheles. மூணு விதமான கொசு is there which are vectors of different diseases. Now pest வந்து பார்த்தீங்கன்னா gregarious ஆன ஒரு pest is locust, locusta அப்படிங்கிறது தான் அதோடைய scientific name. So locust is also a gregarious pest. இன்னொரு ஒரு pest நம்ம என்ன பார்த்தோம், cockroach. Okay, so that is also part of arthropoda only. And then we have the living fossil or the king crab which is limulus. Okay, so all these are the examples of your phylum Arthropoda. Clear? Now moving on to the next phylum. Next phylum போறதுக்கு முன்னாடி let's solve a question here பசங்களா. Let me see who will give me the first answer. First correct answer கொடுக்குறவங்களுக்கு I'll give a star. Yes Dinesh, it will come, don't worry. Coming up soon. Yeah Satya, definitely PYQs are coming up. PYQ sessions are coming up. Okay, so இங்கே வந்து some sexually producing animals இருக்கு. Select the hermaphrodite animals from the list. யாரு வந்து hermaphrodite இதில்? hermaphrodites பசங்களா? hermaphrodites தான் என்ன? monoecious. நான் இப்போ Annelida சொல்லி கொடுக்கும்போது என்ன சொன்னேன்? earthworm is also monoecious, no? அப்போ எப்படி ஆப்ஷன் 1 வரும்? Correct answer is option 3 because leech and earthworm, do you remember Annelida Nereis மட்டும்தான் dioecious. Examples Nereis is dioecious but நம்மளோட leech and earthworm ரெண்டுமே are monoecious. So B and E ரெண்டுமே வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். And also tapeworm சொல்லும்போது it is platyhelminthes. Platyhelminthes are anyway going to be monoecious. So அதனால நம்மளோட B, D and E சொல்லும்போது they are hermaphrodites. They are monoecious organisms. So option 3 is the right answer. Is that clear? So Archana gave the first correct answer. So very good Archana, star for you. Tanuja just missed Kanna. Archana came before you. Okay. Alright. Now coming to phylum Mollusca. So Mollusca வந்து second largest phylum. எப்படி வந்து we have Arthropoda, அதே மாதிரி we have phylum Mollusca which is after Arthropoda, second largest phylum. Now எங்க terrestrial இருக்கலாம், marine இருக்கலாம், எல்லாமே advanced features. Okay, organ system, bilateral symmetry, triploblastic, coelomate. ஆனா segmentation இருக்கா? Segmentation கிடையாது. Annelida, Arthropoda, Chordata மட்டும்தான் segmentation is present. ஓகே, நான் அன்செக்மெண்டட் ஒரு சில ஃபார்ம்ஸில் வந்து ஒரு கால்கேரியஸான ஷெல் வந்து அவங்க பாடியில் இருக்கும். அண்ட் அவங்களோட பாடி ஃபார்ம் தான் அவங்களுக்கான ஒரு ஸ்டார் ஃபீச்சர் பசங்களா. பிகாஸ் நார்மலான ஒரு பாடியாக இல்லாமல் ஹெட், ஃபுட் அண்ட் ஒரு ஹம்ப் அப்படின்னு அவங்க பாடியில் இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்னேல் பார்த்தீங்கன்னா என்ன பார்ப்பீங்க, இப்படி வந்து ஒரு ஹெட்டு பார்ப்போம் இல்லையா, ஹெட்டில், அண்ட் தென் we have a foot and then there is a hump. Okay, that is how the annelids or mollusca oda body is framed.
Okay, now when you see avangaloda body la vandu there is a soft skin layer which is called the mantle. Adha vandu in the visceral hump all internal organs cover pannakudiya oru soft ana oru space adu. In the soft skin kum nammaloda internal and the hump kum nadula there is a gap. And the gap la vandu feather மாதிரியான gills இருக்கு பசங்களா. இந்த gills தான் respirationum பண்ணும் excretionum பண்ணும். Okay, and head la vandu there are some tentacles for sensory reception. Idu pandradhukka vendi they have some sensory tentacles. And mouth la vandu naak madri rasping ana or organ is there that is called as the radula. So idu ellame vandu star features of your mollusca. Okay pasangla, is it clear? So what are the common features? Common features are all your general ana ellame, all your general features ellame advanced ana features. But when you look at the star features of mollusca, you have all these particular details. Okay, remember them. And then when you come to the reproduction, they are dioecious. Usually all sexes are separate, males thaniya irukum, females thaniya irukum. Mostly they are egg laying forms, oviparous, and larva oda develop avanga, so indirect. Okay, examples nariya irukku. Pila is your apple snail, pink tada is pearl, முத்து எடுப்பாங்க இல்லையா, pearl oyster. அப்புறம் sepia is cuttlefish, octopus இருக்கு, squid இருக்கு which is scientifically called loligo. அப்புறம் aplysia sea rabbit, sea hair மாதிரி இருக்கும். அப்புறம் dentalium ஒரு tusk மாதிரி இருக்கும், தந்தம் மாதிரி இருக்கும் அந்த ஒரு organism, so it is called dentalium. And then Chetopleura commonly called as chiton. So all these examples you can see. Usually my online pasanga, if you are there, my vetri batch pasanga or XPL pasanga, they will tell you that I give some mnemonics. Okay, but then எல்லாத்துக்கும் நான் mnemonics கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா அப்புறம் நமக்கு கிளாஸ் முடிக்க டைம் இருக்காது. But yes, definitely. So இந்த மாதிரி குட்டி குட்டி benefits you will definitely get in the crash course. Okay, so உங்களுக்கு வந்து since we have time for ஒரு பர்சனல் ஸ்லாட் இருக்கும், we can sit and discuss அப்படின்றப்ப கண்டிப்பாக அங்கே இந்த மாதிரியான குட்டி குட்டி பெனிஃபிட்ஸ் வந்து is definitely meant to be there. But you can remember the examples without the mnemonics also perfectly fine, no problem in that. Okay, all right. Now coming to the next phylum is Echinodermata. So Echinodermata வந்து கொஞ்சம் குட்டிச்சவரான ஒரு phylum, mainly because இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா primitive-ஆன Porifera பார்த்தோம்ல, stage 1 Porifera. பாரிஃபெராக்கும் எக்கனோடர்மேட்டாக்கும் கண்டிப்பாக நிறைய ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இப்போ பாரிஃபெராவில் பாடியில் வந்து ஸ்கெலிட்டன் மாதிரியான ஸ்பிக்யூல்ஸ் இருந்ததா, இப்போ இவங்க பாடியிலையும் அதே மாதிரி கால்கேரியஸான ஆசிக்கிள்ஸ் ஆர் தேர். ஸோ ஸ்பைனியாக இருக்கும் இவங்களுடைய பாடி. Okay, now they are exclusively marine organisms. நமக்கு வேறு எங்கேயுமே ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம பார்க்க முடியாது. Marine organism, and when you look at all the features, everything is advanced features. Now if you see organ system, they are triploblastic, coelomates, அது எல்லாமே nothing to question. But when you look at symmetry, larva form ஆகும்போது கரெக்டாக எப்படி பிறக்கணுமோ அது மாதிரி பைலாட்ரலி சிமெட்ரிக்கான லார்வா தான் இருந்துச்சு. வளர வளர பையன் குட்டிச்சவர் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி அவன் பின்னாடி இருக்கிற பாரிஃபெரா மாதிரி ரேடியலி சிமெட்ரிக்காக பின்னாடி ஹீ க்ரூ. அண்டர்ஸ்டுட்? நவ் அதர்வைஸ் அவங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது. ஓகே, ஸோ மவுத் இஸ் ஆன் த வென்ட்ரல் சைடு கீழ்ப்பக்கம், அண்ட் ஏனஸ் இஸ் ஆன் த டார்சல் சைடு ஆர் த மேல் பக்கம். Okay, it is present. சரியா? So water vascular system is present. Now Porifera we saw water canal system. This is called as water vascular system. Okay, so water vascular system வந்து locomotionக்கு, ஃபுட்டுக்கு, ரெஸ்பிரேஷனுக்கு எல்லாத்துக்குமே it is going to function as the sole system. So water vascular system தான் எல்லாத்துக்குமே. Okay, excretory systemனு தனியான சிஸ்டம் அவங்களுக்கு கிடையாது. சரியா பசங்களா? This is the star feature of your Echinodermata. Clear? Now when you look at the sexes, they are definitely separate. They are dioecious. Okay, reproduction is sexual, fertilization is external because they are in the water.
development வந்து is indirect, free swimming ஆன ஒரு larval stage ஓட they are indirect. Now examples வந்து பார்த்தீங்கன்னா your starfish, so asterias, brittle star னு சொல்லுவோம், aphura, okay, cucumeria, sea cucumber அப்படின்னு சொல்லுவோம், echinus or sea urchin. ஒன்றும் இல்லை, beach பக்கம் you go for a walk அப்படின்னா sometimes if you're lucky you can see a echinus or you can see starfish. அதெல்லாம் நம்ம ஊர் பீச்லேயே பார்க்கலாம். But the thing is கமர்ஷியலாக நிறைய கூட்டம் வர இடத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் இருக்காது. சம்டைம்ஸ் இந்த ரொம்ப மீன்ஸ் பீச்லேயே வந்து கொஞ்சம் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செடி செடியாக இருக்கும், நாட் மச் ஆஃப் அ க்ரௌட் கம்ஸ் தேர் அப்படின்ற மாதிரியான ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில திங் வந்து யூ கேன் சி. ஈவன் சம்டைம்ஸ் குட்டி குட்டி கோரல்ஸ் கூட வந்து யூ கேன் சி இன் தி பீச். ஒயிட் குட்டி குட்டி கோரல்ஸ் வந்து வில் கம் வித் த வாட்டர். Okay, that's about your Echinodermata. Now coming to your last non-chordate phylum, that is phylum Hemichordata. So actually Hemichordataல வந்து ஸ்டோமோகார்டுன்னு ஒரு ஆர்கன் இருக்குது. ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நோட்டோகார்டு மாதிரி இருக்கேன்னு சொல்லி தப்பாக அதை கொண்டு போய் கார்டால வச்சுட்டாங்க. அப்புறமா தான் ஐயோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி வெளியே ஹெமிகார்டேட்டான்னு தனியாக வச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ there is a similar kind of a structure called the stomochord. So they are worm madriyana marine animals. Okay, all of them are marine. All advanced features. Organ system, bilateral, triploblastic, coelomate, adallam no questions asked. Everything is an advanced feature. Okay, body eppadi divide aayirukku pathina proboscis, collar and trunk அப்படின்னு சொல்லி நம்ம பாடியை டிவைட் பண்ணலாம். ஓகே, சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஓப்பன் ஜஸ்ட் லைக் எனி அதர் நான் கார்டேட். ரெஸ்பிரேஷன் வந்து கில்ஸில் நடக்கும். எக்ஸ்கிரீஷனுக்கு ஒரு ஸ்டார் ஆர்கன் இஸ் தேர் கால் த ப்ரோபோசிஸ் கிளாண்ட். அது இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைலமில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல், டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். அண்ட் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு தான் இருக்குது, பலானோக்ளாசஸ் அண்ட் சாக்கோக்ளாசஸ். ஓகே பசங்களா, ஸோ இதோட நம்மளோட நான் கார்டேட்டா முடிஞ்சது. அண்ட் வி ஒன்லி ஹாவ் டு டூ த லாஸ்ட் பார்ட் விச் இஸ் கார்டேட்டா. லாஸ்ட் பார்ட்னு சொன்னாலும் அதில் நமக்கு சப் பிரான்ச்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ வி வில் கோ த்ரூ தெம் ஒன் பை ஒன். ஓகே, ஆல் ரைட். ஸோ ஒரு கார்டேட்டும் நான் கார்டேட்டும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஐ ஆல்வேஸ் சே we do not punch people, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஸோ கார்டேட்ஸுக்கு வி வென்ட்ரல் ஹார்ட் இருக்குது, நான் கார்டேட்டுக்கு டார்சலான ஹார்ட் இருக்குது இருந்தால். தென் இஃப் யூ லுக் எட் டி, டார்சலான நர்வ் கார்டு இருக்குது நமக்கு கார்டேட்ஸுக்கு, பட் வேர் இஸ் வென்ட்ரலான நர்வ் கார்டு இஸ் தேர். நம்ம நர்வ் கார்டு இஸ் ஹாலோ அண்ட் சிங்கிள், அவங்களுக்கு சாலிட் அண்ட் டபுள். ஓகே, now when you see N, notochord நமக்கு இருக்குது, அவங்களுக்கு notochord கிடையாது. ஓகே, then when you look at P, pharynx, pharyngeal gill slits நமக்கு இருக்குது, அவங்களுக்கு gill slits கிடையாது. அதே மாதிரி post anal tail, ஓகே, அது வந்து நமக்கு இருக்குது. சில பேருக்கு ரொம்ப நீளமாகவே இருக்குது, பட் நான் கார்டேட்ஸுக்கு பாவம் வாலே கிடையாது, போஸ்ட் ஆனல் டெயில் இல்லை. ஓகே, நான் லெட்ஸ் see a question பசங்களா. நீட் 2024ல அப்பியர் ஆன ஒரு கொஸ்டின். ஸோ நான் கார்டேட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. எது மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் given below? Now I want to see who will give me the first correct answer. Yes. Okay. Okay. So here non-chordates பத்தின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? So they have asked particularly about non-chordates. Where is the answer, man? I can't see any answer. Where is the energy in my class? Okay, so here if you see பசங்களா, pharyngeal gill slits வந்து is there in chordates. Okay, அதே மாதிரி dorsal nerve cord is also there in chordates. இதை தவிர வந்து B, C and E மூணுமே வந்து B, D and E மூணுமே வந்து is going to be non-chordate features. So option 2 is the right answer. So first correct answer கொடுத்தது திலீப், அதுக்கப்புறம் அர்ச்சனா, ஸ்ருதி and தனுஜா. ஓகே, 4 பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ 4 பேருக்குமே ஸ்டார். யாரெல்லாம் ஆன்சர் பண்ணலையோ ஐ நோ ஹூ இஸ் வாட்சிங் அண்ட் ஹூ இஸ் நாட் வாட்சிங். ஓகே, ஸோ சும்மா டோன்ட் ஸ்கிப் கிவிங் ஆன்சர்ஸ். ஓகே, ஃபைன்.
So let's continue pasangla. This is how the notochord looks in the body of a chordate. So now when you look at phylum chordata, namma adha urochordata, cephalochordata and vertebrata அப்படினு சொல்லி நம்ம பிரிக்கலாம். Okay, so urochordata and cephalochordata சேர்த்து we call as a protochordate. Now in the protochordates ரெண்டு பேருமே are completely marine. Okay, எந்த freshwater forms கிடையாது, only marine ஆன organisms. Okay, so இந்த ஒரு marine ஆன organisms urochordata and cephalochordata க்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, urochordataல லார்வால மட்டும் வால்ல மட்டும் இத்துணூண்டு notochord இருந்துட்டு அதுக்கு அப்புறமா மறைஞ்சிரும். Okay, so that is a urochordate. So இதுக்கான example is Acidia, Salpa and Doliolum. Okay, மூணு examples இருக்கு. Now urochordata அடுத்து protochordateல we have cephalochordata. இந்த cephalochordataல வந்து தலையில இருந்து கால் வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லா notochord இருக்கும். Okay, so இந்த cephalochordataக்கான example is branchiostoma. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு amphioxus. Clear everybody? So இந்த ஒரு feature வந்து is present in cephalochordate. So இந்த protochordataல urochordate and cephalochordataல இந்த notochord வந்து will be there in some form of their life. Cephalochordataல life full-ஆ இருக்கும். Now vertebrata அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த vertebrataக்கு notochordங்கிறது இருக்கு, பட் இந்த notochord வந்து embryonic stageல மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா ஒரு vertebral columnனால it will be replaced. So vertebral column சொல்லும்போது அது cartilaginous-ஆ இருக்கலாம் இல்லை bony-ஆ இருக்கலாம். Either way it is replaced in their life. Okay, now muscular heart irukku that you all know, ventral irukum, and kidneys irukku for excretion, and fins or limbs எப்படியோ வந்து appendages are present for locomotion in their body. இந்த ஒரு vertebrataவை ஃபர்தரா ஜா இருக்கா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஏக்நாத்தா நாத்தோஸ்டோமாட்டா அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ ஏக்நாத்தாக்கு ஜா கிடையாது, அதில் ஒரே ஒரு கிளாஸ் ஆஃப் ஆர்கானிசம் இருக்குது கால் த கிளாஸ் சைக்ளோஸ்டோமாட்டா. ஸோ சைக்ளோஸ்டோமாட்டா யூஸ்வலாக எக்டோபாரசைட்டாக தான் பசங்களா இருக்கும். அண்ட் இந்த எக்டோபாரசைட்டாக இருக்கிற சைக்ளோஸ்டோமாட்டா வந்து இட் இஸ் ஹேவிங் 6 to 15 pairs of gill slits for respiration. Okay, is that clear? Now sucking circular kind of mouth irukum because avangalukku jaw kadayadu. So and my if you see the cyclostomata of y, it will be round and mochuk suck pandra mari it will be there. Okay, so it has a very mochuk mouth, proper ana structured jaw vandu adukku kadayadu. Okay, avanga body la scales kadayadu, paired ana fins kadayadu. Okay, but ana வந்து cranium and vertebral column is there. It is cartilaginous ஆன ஒரு structure. Clear everybody? That is about your cyclostomata. இவங்களுடைய circulatory system is also closed because இப்போ நம்ம vertebrata வந்தாச்சுங்கிறப்ப all advanced features தான் we will see here. Okay, now இங்கே ஒரு star feature of இந்த ஒரு cyclostomata என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடல்லிருந்து they will go to the river or fresh water to spawn, அதாவது முட்டை போடுறதுக்கு. முட்டை போட்டுட்டு அங்கே செத்துரும். அதுக்கப்புறம் அந்த முட்டை வந்து ஹேட்ச் ஆகி ஒரு புது மீன் ஃபார்ம் ஆகி அது ஃபுல்லாக வந்து கடலுக்கு வந்து கடலில் வாழ்ந்துட்டு திருப்பி முட்டை போடுறதுக்காக வேண்டி ஃப்ரெஷ் வாட்டரில் போய் செத்துரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு migration வந்து is seen in the case of your cyclostomata, which is the star feature of this particular class. Okay, examples are your petromyzon and myxine. Clear? So this is about class cyclostomata. இவங்க இருக்கிற division பேர் என்ன? ஏக்நாத்தா. அவங்களுக்கு jaw கிடையாது. Now jaw இருக்கக்கூடிய group இருக்குல்ல, which is nothing but your நாத்தோஸ்டோமாட்டா. இந்த நாத்தோஸ்டோமாட்டால சரி ஓகே ஜா இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ ஜா இருக்கிற அனிமல்ஸில் எனக்கு வந்து ஃபின்ஸ் இருக்கா இல்லை கை கால் இருக்காங்கிறத பேஸ் பண்ணி பைசஸ் அண்ட் டெட்ராபோடா அப்படின்னு நான் டிவைட் பண்ணலாம். இந்த பைசஸில் இருக்கக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் கிளாஸ் தான் காண்ட்ரிக்தீஸ் அண்ட் ஆஸ்டிக்தீஸ். ஓகே, ஸோ காண்ட்ரிக்தீஸ் வந்து கார்டிலேஜனஸ் ஃபிஷஸ், மீன் மாதிரி அவங்களோட பாடி ஸ்ட்ரீம் லைண்டாக இருக்கும். கார்டிலேஜஸான எண்டோஸ்கெலிட்டன், மவுத் வென்ட்ரலாக இருக்குது. நோட்டோகார்ட் லைஃப் ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கும்.
ஓகே கில் ஸ்லிட்ஸில் வந்து கில் ஸ்லிட்ஸ் அவங்களுக்கு இருக்குது, ஆனால் இந்த கில் ஸ்லிட்ஸுக்கு கவர் கிடையாது, ஆப்பர்குலம் இல்லை. ஓகே பாடியில் வந்து தேர் ஆர் சம் குட்டி குட்டி ஸ்கேல்ஸ் கால்ட் ஆஸ் த பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் அண்ட் டீத் கூட வந்து இந்த பிளக்காய்டு ஸ்கேல்ஸோட ஒரு மாடிஃபிகேஷன் தான். ஓகே அண்ட் பவர்ஃபுல்லான ஜாஸ் அவங்களுக்கு இருக்குது. இப்போ ஷார்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டி கடிச்சா நம்ம முடிஞ்சோம். ஸோ பவர்ஃபுல்லான ஜாஸ் ஆர் தேர் மேக்கிங் them வெரி predacious. அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ இந்த ஒரு கான்ட்ராக்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நீந்திக்கிட்டே இருக்கணும், நீந்தறதை நிப்பாட்டிட்டாங்கன்னா முங்கிடுவாங்க. ஸோ ஏர் பிளாடர் அவங்களுக்கு கிடையாது. ஓகே ஹார்ட் வந்து ரெண்டு சேம்பர் தான் இருக்குது, ஒரு ஆரிக்கல் ஒரு வென்ட்ரிக்கல். கோல்ட் பிளடரான ஆனிமல், வெளியில் என்ன டெம்பரேச்சரோ அதுதான் அவங்க பாடிக்குள்ளேயும். தே டோன்ட் ஹாவ் எனி மெயின்டெனன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சருக்கான ஒரு ஃபீச்சர் அவங்களுக்கு கிடையாது. தே கேனாட் ரெகுலேட் தேர் பாடி டெம்பரேச்சர். ஓகே அண்ட் அது மட்டும் இல்லாமல் செக்ஸஸ் செப்பரேட்டாக இருக்கும். மேல்ஸுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கிளாஸ்பர்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து பெல்விக் ஃபின்ல இருக்கும், which will help in copulation. Okay, internal fertilization, and inge many species will give birth or viviparous ana organisms. Okay, so your examples are Scoliodon, which is the dogfish, Pristis or the sawfish, Carcharodon, which is the shark, and the Trigon, which is the stingray. Torpedo, which is electric ray, that also comes under this particular class only. ஓகே நான் கான்ட்ராக்டீஸை விட பெட்டரான ஒரு கிளாஸ் வந்து இஸ் த ஆஸ்ட்ரிக்தீஸ். ஸோ கான்ட்ராக்டீஸ் வந்து குறைய வச்சது எல்லாத்தையும் ஆஸ்ட்ரிக்தீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். எப்படி கம்ப்ளீட் பண்ண போகுது? ஆஸ்ட்ரிக்தீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போத் மரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் இங்கே இருக்குது. அதே ஸ்ட்ரீம்லைன் பாடி இருக்கும். பட் எண்டோஸ்கெலிட்டன் வந்து இஸ் நவ் போனியான ஒரு எண்டோஸ்கெலிட்டன். ஓகே அது மட்டும் இல்லாமல் மவுத் வந்து ஆஸ்ட்ரிக்தீஸில் வென்ட்ரலான மவுத் இருந்ததா, பட் இவங்கிட்ட வந்து டெர்மினலான மவுத் இருக்கும். ஓகே அண்ட் அதே மாதிரி தே ஹேட் கில் ஸ்லிட்ஸ், பட் அதுக்கு கவரிங் இல்லை, ஓப்பனில் வச்சுருந்தாங்க. இவங்களுக்கு வந்து கவர் போட்டு அதை நீட்டாக பத்திரமா வச்சுருப்போம். ஸோ தே ஹாவ் அன் ஆப்பர்குலம் ஆன் ஈச் சைட் ஆஃப் த கில்ஸ். ஓகே அதே மாதிரி ஸ்கேல்ஸ் வந்து அவங்களுக்கு குட்டி குட்டி பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் இருந்தது, இவங்களுக்கு டீனாய்டு ஆர் சைக்ளாய்டான ஸ்கேல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். கிளியர் எவ்ரிபடி? நான் ஏர் பிளாடர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் இன் பாயன்சி ரெகுலேஷன். ஸோ அவங்க வந்து நீந்தாமல் தூங்கிட்டா கூட மூங்க மாட்டாங்க, தே வில் ஸ்டே இன் த சேம் பிளேஸ். ஸோ ஏர் பிளாடர் வில் ஹெல்ப் தெம் டு ஸ்விம். But michapadi anatomically they are the same. So heart is two chambered, cold blooded, sexes are separate. Fertilization inga vande usually external and they lay eggs. Anga vande I said they are mostly viviparous illaya, here they are mostly oviparous. Okay and usually development is direct, they don't have larval stage per se. Now examples of your bony fish in paakumbodhu marine examples irukku like flying fish, Exocetus or seahorse, ஹிப்போகேம்பஸ், அது எல்லாமே வந்து ஆர் மரைன் ஃபார்ம்ஸ். ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாபியோ, காட்லா அண்ட் கிளாரியாஸ் மூணுமே. சம் ஐ திங்க் காட்லா ஃபிஷ் அண்ட் ஆல் இஸ் அன் எடிபிள் ஃபிஷ். ஓகே யூ கேன் ஈட் தட் ஃபிஷ். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் ஆர் தேர். தென் அது தவிர வந்து அக்வேரியமில் இருக்கக்கூடிய ரெக்ரியேஷனல் ஃபிஷ்ஷஸ், சும்மா அழகுக்கு வச்சுக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து பெட்டா ஆர் ஃபைட்டிங் ஃபிஷ் அண்ட் டெரோஃபைலம் ஆர் ஏஞ்சல் ஃபிஷ். ஸோ தீஸ் ஆர் யோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரிக்தீஸ். Okay pasangla, is it clear everyone? Now in the chondrichthyes and ostricthyes வந்து will come under the category of Pisces. Okay அவங்களுக்கு fins தான் இருக்கு. Now கை கால் இருக்கக்கூடிய limbs இருக்கக்கூடிய 4 கை கால் கையும் காலும் இருக்கக்கூடிய டெட்ராபோடால வந்து பார்த்தீங்கன்னா further we have the amphibia, reptile and the apes and mammals. 4 classes இருக்கு. பட் இந்த 4 கிளாஸ் வந்து பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் ஃபண்டமெண்டலி எல்லா விதமான வந்து ஒரு இந்த மாதிரியான கிளாஸஸ்க்கும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேபி இஃப் ஐ சே சம்திங் லைக் ஐ டோன்ட் நோ, like if I say balanoglossus or I say something like that, நீங்கள் அந்த மாதிரி ஆர்கானிசம் பார்த்துருக்கவே மாட்டீங்க இல்லையா? பட் இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் ஆர் மோர் ஃபெமிலியர் ஃபார் யூங்கிறதுனால ஃபீச்சர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி ஈஸிலி ஏபிள் டு ரிமெம்பர். இஃப் யூ லுக் அட் ஆம்ஃபிபியா வந்து
third standard science we all know தண்ணிக்குள்ளேயும் இருக்கும் லேண்ட்லேயும் இருக்கும் amphibians அப்படிங்கிறது. 2 pairs of limbs இருக்குது அவங்களுக்கு. பாடி வந்து ஹெட் அண்ட் ட்ரங்காக டிவைட் பண்ணுறோம், கழுத்தும் வாலும் அதுக்கு கிடையாது. ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் பாடி வந்து மொழுன்னு இருக்கும். தவளையை என்னைக்காவது தொட்டு பார்த்துருக்கீங்களா? ஸோ இட் வில் பி மொழு இன் நேச்சர். ஸோ அந்த மாய்ஸ்டான ஸ்கின்ல வந்து ஸ்கேல்ஸ் இருக்காது. அவங்களுக்கு ஐலிட்ஸ் ப்ராப்பராக இருக்குது, ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான மெம்பரேன் அதெல்லாமே இருக்குது. காதுக்கு டிம்பானம் இருக்குது. எலிமெண்ட்ரி கெனால் வந்து ப்ராப்பராக ஒரு சிஸ்டமேட்டிக்கான சிஸ்டம் இருக்குது, யூரினரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே will open into a common chamber called the cloaca. So நம்ம structural organizationல we have studied frog இல்லையா? So இங்கே வந்து you can apply the same knowledge and say that நமக்கு entirely all of this is going to be covered in the amphibia. Understood? So respiration வந்து gills, lungs and skin வழியாக நடக்கும். Heart வந்து 3 chambered இங்கே. இது வரைக்கும் 2 chamber இருந்துச்சு, இப்போ 3 chamber. But இன்னும் cold blooded தான், they cannot regulate their temperature. Sexes are separate, fertilization is external. முட்டை போடுவாங்க. டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். லார்வல் ஸ்டேஜ் இருக்கும், டேட்போல் மாதிரி ரால்வல் ஸ்டேஜ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்ன? அஃப்கோர்ஸ் யோர் தவளை இஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ ரானா இஸ் தேர், புஃபோ இஸ் அ டோட், ஓகே, ஹைலா இஸ் அ ட்ரீ ஃப்ராக். நான் இதை தவிர வந்து சாலமாண்டர் பல்லி மாதிரி இருக்கும், ஆனால் பல்லி இல்லை, அது சாலமாண்டர்னு சொல்லுவோம். இக்தியோஃபிஸ் இஸ் தேர். இக்தியோஃபிஸ் வந்து பாம்பு மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் ஆக்சுவலி லிம்ப்லெஸ் ஆன ஒரு ஆம்ஃபிபியன். கிளியர் பசங்களா? Now before we start with reptilia, I want to remind you that நம்ம online crash course is starting March 26th. Okay, so இந்த ஒரு crash course உங்களுக்கு definitely useful இருக்கும் பசங்களா. So definitely consider joining our crash course. Alright, now if you see the offline crash course, நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸில் இருக்குது. வெறும் 20,000 ரூபாய் தான். ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் பசங்களா இது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஆஃப்லைன் crash courseோட ஆன்லைன் crash course access வந்து you will get it for free. Okay, so definitely enroll now. நீங்க நம்பருக்கு கால் பண்ணி you can enroll or you can purchase on the app as well. Okay, but definitely do consider, because இனிமே இருக்கக்கூடிய டைம்ல வந்து this will be very helpful for you. Okay, now let's quickly continue and wind up the chapter. So if you see here, class reptilia வந்து remember some bully or பாம்பு. Okay, all of this will come under reptiles. So reptiles வந்து creeping or crawling மாதிரியான மூவ்மெண்ட் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு reptileனு பேரு. மோஸ்ட்லி டெரெஸ்ட்ரியல் தான். இனிமே தண்ணிக்குள்ளே இருக்கிறது ரொம்ப கம்மி. ஓகே, ரொம்ப hardly some water snakes or turtles are found in the water. Okay, அதை தவிர mostly all of them are terrestrial. So if you see, body வந்து will be dry. ஆம்ஃபிபியா மொழுன்னு இருந்துச்சா, இங்கே வந்து இட் வில் பி ட்ரை கார்னிஃபைட் ஸ்கின் வித் ஸ்கேல்ஸ். ஓகே, அண்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிம்பானம் தான் இருக்குது, எக்ஸ்டர்னல் இயர் அவங்களுக்கு கிடையாது. ஓகே, அண்ட் அவங்களுக்கு லிம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 4, அதாவது 2 கை 2 கால் வந்து இஸ் ப்ரெசென்ட். ஹார்ட் வந்து இஸ் 3 chambered, பட் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் வந்து இஸ் கோயிங் டு பி த crocodile which is 4 chambers. ஓகே, இது தவிர எவ்ரிபடி இஸ் 3 chambered. ஓகே, தென் கோல்ட் பிளட்டட் தான் இவங்களும். தே கேனாட் ரெகுலேட் பாடி டெம்பரேச்சர். ஒரு சில பாம்பு, பல்லி எல்லாம் என்ன பண்ணும், அவங்களோட ஸ்கின்னை வந்து ஷெட் பண்ணிட்டு புது ஸ்கின் வளர்த்துவோம். ஓகே, ஸோ தே ஷெட் தேர் ஸ்கேல்ஸ் ஆஸ் அ ஸ்கின் காஸ்ட். செக்ஸஸ் ஆர் செப்பரேட், இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். தே லே எக்ஸ். எந்த லார்வல் ஸ்டேஜும் கிடையாது. தே ஹாவ் அ டைரக்டான ஒரு டெவலப்மெண்ட். ஓகே, நான் இங்கே எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் turtle and tortoise, ஆமை. Okay, so turtle and tortoise. Turtle is in the water, tortoise is in the land. Okay, so chelone and testudo. அது தவிர பல்லி. Who are the bullies? Chameleon, அந்த பச்சோந்தி சொல்லுவோம் இல்லையா, that's a chameleon. Then you have calotes, which is the garden lizard. Okay, பெருசா வந்து பெருச்சாலி மாதிரி இருக்கும், ஆனால் அது பல்லி. ஸோ அந்த garden lizard is called as calotes. Okay, and then you have the normal வீட்டில் பார்க்குற பல்லி, which is nothing but hemidactylus. Okay, then you have crocodile, and crocodile மாதிரியே we have alligator. இது ரெண்டுமே வந்து are particular species in the land. Okay, then you have பாம்பு. பாம்பு வகைகளில் வந்து 3 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், which is naja, which is நல்ல பாம்பு, cobra. Then you have Bangaris or crate, and the vipera or the viper. Okay, clear? So this is the reptile. Now next we come into the birds or aves.
ஓகே ஸோ இந்த ஏவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் வந்து எல்லாருமே பறவை பார்த்துருப்பீங்களா லைஃப்பில் தே ஆல் ஹேவ் ஃபெதர்ஸ் அண்ட் தே கேன் ஃப்ளை பட் பறக்க முடியாத பேர்ட்ஸும் ஒரு சிலது இருக்குது ஆஸ்ட்ரிச் மாதிரியான பட் யூஸ்வலாக தே ஹேவ் ஃபெதர்ஸ் அண்ட் தே கேன் ஃப்ளை ஓகே ஸ்கின் வந்து யூஸ்வலாக ட்ரையாக தான் இருக்கும் எக்ஸப்ட் அவங்களுக்கு லூப்ரிகேஷனுக்காக வேண்டி ஆயில் கிளாண்ட்ஸ் இருக்கும் ஓகே அது தவிர வந்து தே ஆர் யூஸ்வலி ட்ரை அதுக்கப்புறம் எண்டோஸ்கெலட்டன் வந்து இஸ் கம்ப்ளீட்லி ஆசிஃபைடு ஒரு போனியான எண்டோஸ்கெலட்டன் அவங்களுக்கு இருக்குது அண்ட் ஹாலோ போன்ஸ் இருக்குது பிகாஸ் பறக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக வேண்டி அவங்களுக்கு ஏர் கேவிட்டிஸ் ஆர் தேர் விச் வி கால் அஸ் நியூமேட்டிக் போன்ஸ் ஓகே அண்ட் crop and gizzard னு சொல்லி எக்ஸ்ட்ரா சேம்பர்ஸ் ஆர் தேர் இன் த ஸ்டமக் எதுக்குன்னா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி கிரைண்ட் பண்ணுறதுக்கு தெர் இஸ் crop and gizzard in the digestive tract அது தவிர heart is completely 4 chambered and star feature is that they are now warm blooded அவங்களால பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ண முடியும் வெளியில் என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் பாடிக்குள்ளே they can regulate their temperature okay and ரெஸ்பிரேஷனுக்கு லங்ஸ் இருக்குது பட் கூட சப்போர்ட்டுக்கு ஒரு சில ஏர் சாக்ஸும் ப்ரெசென்ட்டாக இருக்குது sexes are separate internal fertilization takes place and they முட்டை போட்டுஃபை so they are oviparous and எந்த லார்வாவும் கிடையாது டைரெக்டான டெவலப்மெண்ட் இஸ் seen ஓகே நான் எக்ஸாம்பிள் காக்கா புறா இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான் சேலஞ்சஸ் ரிமெம்பரிங் த சயின்டிஃபிக் நேம் ஓகே ஸோ யூஸ்வலாக நான் வந்து ஐ ஆல்வேஸ் டெல் பசங்க தட் நீங்கள் வந்து இந்த சில்ட்ரனுக்கு குழந்தைங்களுக்கு காமிக்கிற மாதிரி இந்த அட்டை ஏதாவது வாங்கிட்டு அந்த பறவைக்கு வந்து என்ன சயின்டிஃபிக் நேம்னு எழுதி டெய்லி பார்த்துட்டே இருங்க யூ வில் பி ஏபிள் டு ரிமெம்பர் அதுதான் ஒரே வழி okay so if you see corvus is crow columba is pura then Setacula is kili then Struthio is ostrich pavo is mile and the Naptynodites ingiradhu penguin Neophron is a vulture okay all of these are your examples okay now let's solve a kutti question over here எந்த group of animals have 3 chambered heart examples வெச்சு கேட்டிருக்காங்க now I'm going to see who is going to give me the first correct answer Who is going to give me the first correct answer here? C. Aisha. Okay. Are you sure? Right. So if you see here, pasangla. இது வந்து ஆக்சுவலாக கிளாரியஸ் கிடையாது கார்வஸ் வரணும் பிகாஸ் கிளாரியஸ் ஃபிஷ் ஹேஸ் ஒன்லி 2 chambers நோ now if you see here crocodilus and pavo ரெண்டுமே வந்து ஆர் பேர்ட்ஸ் அண்ட் ஆர் crocodiles ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 chameleon hyla and calotes have 3 chambered heart how is it C crocodilus has 4 pavo has 4 3 chambered heart தானே கேட்டிருக்காங்க Dilip, Archana, Tanuja. A. C. No. What is the question? Having 3 chambered heart thane ketanga. So if you see Struthio is a bird, no. Bird has 4 chambers. Then crocodilus has 4. Pavo has 4. Clarias has 2. Yeah. Exocetus, everybody has 2. Exocetus is a fish. Correct. So option 2 is the correct answer. Is it clear? Salman Hussain gave the first correct answer, so star for you. Tanuja, question mark illama தைரியமா சொல்லணும் ஓகேவா okay now let's go to the last class for the animal kingdom which is nothing but mammalia மமேலியாங்கிற பேர் எங்கேருந்து வந்தது மேமரி கிளாண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு animals group of animals is what we call as mammals okay so இந்த mammary glands வந்து young ones nourish பண்றதுக்காக வேண்டி இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான ஒரு organ and இந்த ஒரு mammals-ல வந்து they have walking கான hind limbs okay and இந்த hind limbs வந்து walking மட்டும் இல்லை it is modified walking running climbing swimming எல்லாத்துக்குமே we can use these limbs okay and skin la வந்து there is presence of hair அதுவும் is a star feature of mammals okay காது external ear வந்து is present only in mammals so that is also a star feature and different விதமான பல்லு வந்து ஒரே வாய்க்குள்ள இருக்கும் because நமக்கு வந்து biting கடவா பல்லு ஒரு மாதிரி இருக்கும் front பல்லு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா so different types of teeth இருக்கிறதுனால our dentition is called as a heterodont dentition
Okay, heart is 4 chambered. நம்ம வந்து warm blooded animals. Okay, respiration is through lungs. Sexes are separate, fertilization is internal. We usually give birth to young ones. That is a feature of mammals. We are all viviparous. Okay, ஒரு சில examples like platypus மட்டும்தான் will முட்டை போட்டுவை. Okay, எந்த larval stageum கிடையாது, development is direct. Is it clear? Now when you look at examples, உங்களை சுத்தி பார்த்தீங்கன்னா so many examples are there. அதில் முட்டை போடுற form is platypus, which is ornithorhynchus, and அது தவிர kangaroo, marcopus. Okay, then you have camel na camelus, macaca is monkey, ratus na rat, canis na dog. Okay, felis na cat, elephas is elephant. So names are all very similar. Yes, Dilip, very good. Right, then you have Panthera tigris, Leo, which is your tiger, lion, everybody, blue whale, Balanopterus. So all these are your examples of mammals. Okay, pasangla, now let's see NEET 24ல வந்த ஒரு question. Okay, bird X வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, மேம் ஷார்ட்கட் சொல்லுங்க மேம், எப்படி மேம் இத்தனை எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறது? See, if you ask me mammalோட example, some examples like elephantனா elephant, ratusனா rat, camelusனா camel, இல்லையா, அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் ஈஸிலி யூ கேன் ரிமெம்பர். டிக்ரிஸ்னா டைகர், லியோனா லயன், ஆல் திஸ் யூ கேன் ரிமெம்பர். இது தவிர எது 2-3 வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. That should be easy because others you can guess because it's very similar இல்லையா நம்ம இங்கிலீஷ் வேர்டுக்கு. So that is easy. Okay, let's see this question. Unique mammalian characteristics என்னென்ன? Indirect development கண்டிப்பா நமக்கு கிடையாது. Monocondylic skullum நமக்கு கிடையாது. We all have dicondylic skull. Okay, then also coming to tympanic membrane, நமக்கு ப்ராப்பரான காதே இருக்கு. Tympanic membrane பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. So option C is the right answer. I think wait பண்ணுங்க, யாரு வந்து yeah, again Salman Hussain gave the correct answer. So very good job, very good. அது தவிர I think everybody else has also answered rightly. Navina, Tanuja, Shruthi, Archana, Dilip, very good. Excellent pasangla. So இதோட நம்ம animal kingdom முடிவடைந்தது. Remember that our crash course is starting March 26. So definitely வந்து do come and join the course if you are interested. But also நம்ம சேனலை subscribe பண்ணுங்க because every day you will be having extended classes நம்மளோட யூடியூப்ல. every concept strengthen பண்ணுறதுக்கான opportunity உங்களுக்கு இங்கே இருக்கும். So subscribe பண்ணுங்க சேனலை, follow பண்ணுங்க, keep looking out for the videos that we are posting because ரொம்ப யூஸ்ஃபுல்லான சீரீஸ், யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்காக வேண்டி காத்துட்ருக்கு பசங்களா. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நாங்கள் இங்கே கேட்டர் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரொம்ப வள கொழன்னு we are not going to do something just for the sake of it. We are here to give you exactly what you need. Okay, and நம்ம social media handles எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க on Instagram and do join the WhatsApp group. அதுக்கான QR code நான் first day classல காமிச்சேன். ஸோ அதை வந்து வச்சுக்கிட்டு டெஃபினட்டாக you will be able to get all the notes for free. Okay, all right, next session Dilip, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு you have another class, but not my class of course, but my class I will see you all in the next class. It's a surprise, நான் எப்போ வருவேன்னு. Okay, you will get notified. So channel subscribe பண்ணுங்க so that definitely you will be able to see when my next class is. Okay, all right, thank you so much pasangla. Yes Salman, but usually see marine organisms usually will have a external fertilization because they have water as a medium. Yeah, that is why. Dilip, நான் வந்து chordates and non-chordatesக்கு ஒரு டேபிள் காமிச்சிருந்தேன் கண்ணா. So when you enter the WhatsApp group you can definitely find the notes there. Okay, so that table if you study it's more than sufficient. All right, okay then, thank you so much pasangla. Some energy in the class and I'm really happy to be seeing you all today. I will see you all in the next class. Until then, nalla padinga and take care of yourselves. Okay, bye bye, see you.